நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. செந்தமிழே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போயிடும் வாழ்வே நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. விழா தலைவர், மாணவர் மன்ற தலைவர் தமிழ்ச்செம்மல் ஐயா அவர்களே, நீதியரசர் உள்ளிட்ட அவையில் உள்ள அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விருதாளர்கள் பற்றிய குறிப்புகளை வழங்க முன்வருகிறேன். திருவிக பேச்சு பயிலரங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி 33 அரங்கங்களில் வாரந்தோறும் நடத்தி பேச்சுக்கலையை வளர்த்து வருகின்ற முனைவர் ப. தாமோதரன் அவர்கள் வள்ளுவரை பெற்றதால் புகழ் பெற்றது இவ்வையகம் என்ற பாரதிதாசனுடைய கருத்திற்கேற்ப திருக்குறள் நெறி நின்று குறள் நெறி கருத்துக்களை தொடர்ந்து பரப்பி வருகிறார். டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கம் என்ற அமைப்பின் செயலாளர்களிலிருந்து இலக்கிய பணியினையும் அறிஞர் அண்ணா அரசு அலுவலர் மேலாண்மை பயிற்சி மையத்தின் பயிற்றுனராக செயலாற்றி வருகிறார். அவரது இலக்கிய பணியை பாராட்டி திருக்குறள் பரப்பும் பாங்கினையும் பாராட்டி அவருக்கு திருக்குறள் செம்மல் என்ற விருதினை வழங்குவதில் மாணவர் மன்றம் பெருமை கொள்கிறது.
சென்னை மாணவர் மன்றம் தமிழ் சான்றோர்களுடைய திருவுருவப் படங்களை திறந்து வைத்தல், தமிழ் அறிஞர்களுக்கு விருது வழங்குதல் என்கின்ற நிகழ்வுகளையும் இணைத்து நடத்துகின்ற 93ஆம் ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு இங்கே பல்வேறு விருதுகளை பெற்ற தமிழ் அறிஞர்களை பாராட்டி வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனர், அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் ந. அருள் அவர்களே, இந்த பழம்பெருமை மிக்க மாணவர் மன்றத்தினுடைய தலைவராக இருந்து 94 அகவையிலும் மிகச் சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா புலவர் பாகி பொன்னுசாமி அவர்களே, எனக்கு பின்னாலே இந்த மன்றம் ஆற்றி வரும் தமிழ் பணிகளை பாராட்டி சிறைப்புரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மேனாள் தமிழ்துறை தலைவர் மாநில கல்லூரி இந்நாள் மொழிகள் புல முதல்வர் வேல்ஸ் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முனைவர் ப. மகாலிங்கம் அவர்களே, இந்த மன்றத்தினுடைய துணைத் தலைவர்களாக இருக்கக்கூடிய திரு ராமலிங்கம் அவர்களே, திரு முனைவர் திவாகரன் அவர்களே, இந்த மன்றத்தினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய திரு தங்கவேலன், திரு சீனி சோமசுந்தரம், திரு வி.சி. கமலக்கண்ணன், திரு ராமலிங்கம், திரு மணிவாசகம் அவர்கள் உள்ளிட்ட இந்த மன்றத்தை நடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சான்றோரே, இன்றைக்கு திருக்குறள் செம்மல் விருது, செந்தமிழ் செம்மல் விருது, ஆசிரியர் மணி விருது, தமிழ்ச்சி பரவுவார் விருது, இலக்கிய செம்மல் விருது என்கிற பல்வேறு விருதுகளை பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்கள் முனைவர் ப. தாமோதரன், புலவர் தி.வே. விஜயலட்சுமி, முதல்வர் செல்வியா சந்திரா, புலவர் பொன்னம்பலம், முனைவர் சோ. கருப்பசாமி ஆகிய தமிழ் சான்றோரே, இன்னும் இந்த அரங்கம் நிறைந்திருக்கக்கூடிய தமிழுக்காகவே தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய, தமிழை வாசிப்பவர்கள் மத்தியில், தமிழை நேசிப்பவர்கள் மத்தியில், தமிழை சுவாசிப்பவர்களாக இருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். நண்பர் வழக்கறிஞர் பாண்டியனும் அவருடையோடு சேர்ந்து இந்த மன்றத்தினுடைய செயலாளரும் சில வாரங்களுக்கு முன்பு என்னை சந்தித்து இந்த மாதிரி ஒரு மன்றம் நடைபெறுகிறது, அந்த மன்றத்தினுடைய 93ஆம் ஆண்டு விழா வருகிற 16ஆம் தேதி நடைபெறுகிறது, அதிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும், விருதுகள் வழங்கி அந்த திருவுருவப் படங்களை திறந்து நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்று கேட்டபொழுது, இந்த சனிக்கிழமையிலே, அதுவும் இன்றைய தினம் நான் ஏற்கனவே திட்டமிட்டப்பட்ட வழக்குகள் சம்பந்தமான வேலைகள் இருந்தது. இருந்தாலும் கூட இந்த மன்றத்தை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அந்த மன்றத்தினுடைய வரலாறுகளை பற்றியெல்லாம் அவர்களிடம் நான் கேட்டு தெரிந்து கொண்ட பொழுது நான் உண்மையிலேயே சிலிர்த்து போனேன். ஏறத்தாழ 93 ஆண்டுகள் என்பது ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்பு திரு மயிலை சிவமுத்து போன்ற பெரியவர்கள், தமிழ் ஆய்வாளர்கள், தமிழை ஆய்ந்தவர்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ்பால் ஈடுபாடு கொண்டவர்கள் ஒன்றிணைந்து இப்படி ஒரு மன்றத்தை மாணவர் மன்றம் என்ற பெயரிலே உருவாக்கி, அதை ஏதோ ஒரு மன்றத்தை நடத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நடத்தாமல், இந்த மன்றம் துவங்கியதனுடைய பிரதான நோக்கம் இளைஞர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில், சிறு பிள்ளைகள் மத்தியில் தமிழ் ஆர்வத்தை வளர்க்க வேண்டும், அந்த தமிழ் ஆர்வத்தை தூண்டிவிட வேண்டும். தமிழவர்களுக்கு கடினமாக இருக்கக்கூடாது, அவர்கள் பள்ளியிலே படிக்கின்ற பொழுது தமிழார்வம் மிகுந்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும், தமிழ் துறையினுடைய தேர்வுகளிலே அவர்கள் வெற்றி பெற வேண்டும், அப்பொழுதுதான் தமிழ் மீதும் இந்த மொழியின் மீதும் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கும் என்று நினைத்து
வருடந்தோறும் 10ஆம் வகுப்பு, அதற்கு பிறகு 12ஆம் வகுப்பு துவங்கிய காலங்களிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் தமிழகம் முழுமையும் தமிழ் தேர்வை நடத்தி அந்த தமிழ் தேர்விலே வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு மதிப்புரைகளை வழங்கி அந்த மாணவர்கள் தங்களுடைய மனதிலே தமிழை பற்றிய ஒரு புரிதல் வருகின்றபடியாக, அதே நேரத்திலே அவர்களுக்கு தமிழை பார்த்து எந்தவித பயமும் வராமல் தமிழ் மொழியை கற்பது என்பது இலகுவானது, எளிதானது, அது நம்முடைய தாய்மொழி, அதை கற்க வேண்டியது நம்முடைய கடமை என்கின்ற உணர்வை அவர்களுக்கு உணர்த்துகின்ற நோக்கத்தான் இந்த ஒரு சிறந்த பங்களிப்பை தமிழ் சமூகத்திற்கு 93 ஆண்டு காலமாக ஒரு அமைப்பு செய்து வந்து கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஆச்சரியத்திற்குரிய விஷயம். இதையும் தாண்டி அவர்கள் பல தமிழ் பணிகளை செய்திருக்கிறார்கள், பல தமிழ் அறிஞர்களை பாராட்டி இருக்கிறார்கள், கௌரவித்து இருக்கிறார்கள். இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த மண்டபம் முழுக்க நிறைந்திருக்கிறது தமிழர்களுடைய அந்த படங்கள், அந்த திருவுருவ படங்கள். ஒவ்வொருவரையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொருவருமே தமிழுக்காக வாழ்ந்தவர்கள், தமிழிலே சாதித்து காட்டியவர்கள். நான் பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை, உங்களுக்கே நீங்கள் வந்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த அறிஞர்களை பற்றி நிச்சயம் அறிந்து வைத்திருப்பீர்கள். இப்படி பல அறிஞர்களை அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி, அதற்கு பிறகும் சரி, அவர்களுடைய பெருமைகளை எடுத்துச் சொல்வது, அவர்கள் தமிழுக்கு தந்திருக்கின்ற பங்களிப்பை எடுத்துச் சொல்வது, அந்த பங்களிப்பை எடுத்துச் சொல்வதன் மூலம் வருங்கால சமூகம் இந்த தமிழ் மீதும் இந்த மொழி மீதும் தீராத ஆசையும் பற்றும் கொண்டு தமிழ் கற்க வேண்டும், தமிழ் உணர்வாளர்களாக இருக்க வேண்டும், தமிழ் மொழியில் பாண்டித்தியம் பெற வேண்டும். தமிழ் மொழி என்கின்ற என்னுடைய இந்த தாய்மொழி உலகில் உள்ள எல்லா மொழிகளையும் விட சிறந்த மொழி என்கின்ற ஒரு இருமார்பு கொண்ட பெருமையோடு தமிழர் நடைபோட வேண்டும் என்கின்ற அந்த உயரிய நோக்கத்தோடு இவர்கள் கடந்த 93 ஆண்டுகளாக இந்த பணியை செய்து வந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்த பிறகு, கேட்ட பிறகு, கடந்த 2005 அவர்கள் பவள விழா நடத்திய அந்த விழா மலரை என்னிடம் தந்தார்கள். அதை நான் படித்து பார்த்த பொழுது உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு போனேன். இவ்வளவு பெரிய தமிழ் தொண்டாற்றுகின்ற ஒரு அமைப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டோமே என்கின்ற ஒரு எண்ணம் தான் என் மனதிலே தோன்றியது. உடனே நான் நண்பர்களிடம் சொன்னேன், நிச்சயம் இந்த விழாவிற்கு வருகிறேன், உங்களை எல்லாம் பார்க்கிறேன், அந்த தமிழ் அறிஞர்களை பார்க்க வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும், அவர்களோடு உரையாட வேண்டும் என்கின்ற அவா எனக்கும் இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய பணிகளுக்கு இடையே அவற்றை சற்று ஒத்தி வைத்துவிட்டு இந்த நிகழ்வுகளுக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்தேன். இங்கே நம்முடைய இயக்குனர் அருள் இருக்கிறார். இங்கே அவரோடு சற்று முன்பு பேசிக் கொண்டிருந்த சில நண்பர்கள் கூட சொன்னார்கள். ஒருவர் கூட சொன்னார், நான் 7 வயதிலே உங்களுடைய தாத்தாவிடமிருந்து பரிசு பெற்றிருக்கிறேன், பிறகு உங்களுடைய தந்தையிடமிருந்து பரிசும் வாழ்த்தும் பெற்றிருக்கிறேன், இன்றைக்கு உங்களிடம் வாழ்த்து பெறுகிறேன் என்று ஒருவர் சொன்னார். 3 தலைமுறையாக தமிழ் தொண்டு ஆட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவை துரைசாமி ஐயாவிலிருந்து, அண்மையில் மறைந்த அவை நடராஜன் அவர்களிலிருந்து, அவை துரைசாமியுடைய படமும் இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இன்றைக்கு 3வது தலைமுறையாக நம்முடைய அருள் அந்த பணியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய தந்தையாரை போலவே, தந்தையார் எப்படி தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குநராக 84 92 வரை ஒரு 8 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய செயலாளராக பொறுப்பேற்று அவர் நடத்தி காட்டிய அந்த விழாக்கள், அவர் தமிழுக்கு செய்த தொண்டு என்பதெல்லாம் மறக்க முடியாதவை. அந்த வழியிலே, தந்தையினுடைய வழியிலே தானும் தமிழுக்கு தொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணப்பாட்டோடு அருள் அவர்கள் இன்றைக்கு அந்த இயக்குனர் பொறுப்பை ஏற்று தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட இப்பொழுது சொன்னார், மேடையில் இருக்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட இருக்கிறது அல்லது வெளியிட்டு இருக்கிறது. அந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது, தமிழுக்கு மேலும் ஏற்றும் தரக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கிறது என்று சொன்னார். அதை அவர் வாயால் சொல்லட்டும். ஏனென்று கேட்டால் அது அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் என்கிற காரணத்தினால் நான் சொல்ல விழையவில்லை. அப்படி 3 தலைமுறைகளாக அவர் அந்த குடும்பம் தமிழுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறது. இதிலே பலருக்கு அந்த வரலாறுகள் இருக்கும், எனக்கு எல்லாரை பற்றியும் தெரியாது என்பதனால் சொல்கிறேன். பலர் முதல் தலைமுறை அல்ல, 2ஆம் தலைமுறை அல்ல, 3ஆம் தலைமுறைகளும் கூட, 4ஆம் தலைமுறைகளும் கூட தொடர்ந்து தமிழுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் பல தமிழகத்திலே இருக்கின்றன. சிலர் மிகப்பெரிய தமிழறிஞர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு நம்முடைய இருக்கக்கூடிய குறைகள் அதுதான்.
தமிழ் அறிஞர்களாக இருப்பார்கள், தமிழுக்கு தொண்டு செய்திருப்பார்கள், தமிழ் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருப்பார்கள். ஆனால் தங்கள் பிள்ளைகள் படித்ததற்கு பிறகு அவர்கள் ஏதோ ஒரு துறையை தேர்ந்தெடுத்த பிறகு அந்த துறை வழி அவர்கள் வாழ வேண்டிய காரணத்தினாலே வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று விடுகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தமிழை மறந்து விடுகிறார்கள். தமிழை பற்றிய எண்ணப்பாடு அவர்களுக்கு கிடையாது, அதை பற்றிய சிந்தனை அவர்களுக்கு கிடையாது. வாழ்வாதாரங்களை தேடுவது, வாழ்க்கையிலே உயர்வது, வசதியான வாழ்க்கை என்கின்ற அளவிலே பல குடும்பங்களிலே அந்த தமிழ் பணி என்று வருகின்றதே அது தொடராமல் தடைபட்டு ஒரு காலகட்டத்திலே நின்று விடுகிறது. ஆனால் நம்முடைய அருளுடைய குடும்பம் அப்படி இல்லை. அருளுடைய குழந்தைகளுக்கும் அருளுடைய பின்னால் அவருடைய சந்ததியரும் கூட அந்த பணியை தொடர்வார்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அப்படி பன்னெடுங்காலமாக தொண்டு செய்தவர்கள் இந்த மன்றத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். நான் அவர்கள் வரலாற்றை எல்லாம் தந்தார்கள். அந்த வரலாற்றை எல்லாம் படித்து பார்த்தேன். நம்முடைய மயிலை சிவமுத்து அவர்களுடைய வரலாற்றை அவர்கள் சொன்னார்கள். அந்த பேராசிரியர் மயிலை சிவமுத்து என்றால் அவர் ஏதோ அவருடைய தாயும் தந்தையும் அவரை படிக்க வைத்து கல்லூரிக்கு அனுப்பி புலவர் பட்டம் பெற வைத்து தமிழாசிரியராக உயர்த்தி அவருக்கு தமிழ் பணி செய்ய ஏற்பாடு செய்தார்கள் என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை. மிகவும் வறிய குடும்பத்திலே அவர் பிறந்திருக்கிறார். வறிய குடும்பத்திலே பிறந்த அவர் 7ஆம் வகுப்பிற்கு மேல் படிப்பதற்கு வாய்ப்பில்லை. 7ஆம் வகுப்போடு படிப்பை நிறுத்த வேண்டிய ஒரு சூழல். 7ஆம் வகுப்போடு படிப்பை நிறுத்திவிட்டு அன்றைக்கே அவர் வேலைக்கு செய்ய வேண்டிய சூழல். அதிலே பாருங்கள், இந்த மன்றத்திற்கும் என்னை போன்ற நீதிபதிக்கும் ஒரு சிறு தொடர்பு இருக்கிறது. பாருங்கள், இந்த மன்றத்தை ஆரம்பித்த அந்த மயிலை சிவமுத்து அவர்கள் தன்னுடைய ஆரம்ப காலத்திலே சென்னை உயர்நீதிமன்றத்திலே இருக்கக்கூடிய அச்சுக்கூடத்திலே அச்சு கோர்க்கின்ற வேலையிலே சேர்ந்திருக்கிறார். அச்சுக்கூடத்திலே அவர் அச்சு கோர்க்கின்ற வேலையிலே பல காலம் பணியாற்றி இருக்கிறார். அதற்கு பிறகு அந்த பணியிலிருந்து வேறு பணிக்கு சென்றிருக்கிறார். ஆனால் அந்த சிறு வயதிலே அந்த வறுமையிலே கூட அவர் பணியாற்றுகின்ற பொழுது கூட அவருக்கு தமிழ் ஆர்வம் கொஞ்சமும் குறையவில்லை. தமிழ் மீது மிகச்சிறந்த ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கிறார். அவரே தேடி பிடித்து தமிழ் இலக்கியங்களையும் காப்பியங்களையும் இதிகாசங்களையும் இன்னும் தமிழிலே வந்திருக்கக்கூடிய பேரிலக்கியங்களிலிருந்து சிற்றிலக்கியங்கள் வரை எல்லா இலக்கியங்களையும் தேடி பிடித்து அவர் படித்திருக்கிறார். அப்படி படித்ததன் விளைவாக அவர் கல்வியை முறைப்படி கற்காவிட்டாலும் பட்டங்கள் பெறாவிட்டாலும் ஒரு தமிழ் புலவரை தாண்டி அவருடைய தமிழறிவு மிகுதியாகி இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே தான் அவர் ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலே சேர்ந்து ஆசிரியர் பயிற்சி படிப்பை பட்டய படிப்பை 2 ஆண்டுகள் முடித்து ஆசிரியராக பணியேற்று இருக்கிறார். பிறகு அவர் முத்தியால்பேட்டையிலே உள்ள ஆசிரியர் பள்ளியிலே தமிழாசிரியராக தன்னுடைய பணியை பன்னெடுங்காலம் நடத்தி இருக்கிறார். அந்த காலகட்டத்திலே இந்த அமைப்பு 31 துவங்கப்பட்டதில் இருந்து தொடர்ந்து இந்த அமைப்புக்கு தன்னாலான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார். 1958 இந்த மன்றத்தினுடைய தலைவராக வந்தவர் 12 காலம் இந்த மன்றத்திற்கு தலைவராக இருந்து இந்த கட்டடத்தை வாங்குகின்ற பொழுது இந்த கட்டடத்தை கட்டுவது இது போன்ற மிக சிறந்த வேலைகளை சிறந்த பணியை இந்த அமைப்பிற்காக செய்வது என்கின்ற அளவிலே அவருடைய காலத்திலே தான் இந்த சென்னை மாணவர் மன்றம் என்று ஒரு மிகச்சிறந்த அளவிலே அது உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த மாணவர்களுக்கு தொடர்ந்து அந்த தேர்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. பல தமிழ் அறிஞர்களை அழைத்து பாராட்டியிருக்கிறார். அவர்களை எல்லாம் தங்களோடு இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவருக்கு தமிழ் நெறி காவலர் என்கின்ற பட்டமும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு நூல் நித்திய குவியல் என்கின்ற நூலை அவர் துவங்கிய நூல் இன்றைக்கும் அது வந்து கொண்டிருக்கிறது மாத இதழாக. அதனுடைய பிரதியையும் எனக்கு நண்பர்கள் கொடுத்தார்கள். இதை நான் நேற்று மாலையிலிருந்து படித்து பார்த்தேன். நான் போகின்ற பொழுது பிரட்டி பார்த்தேன். அப்பொழுது படித்து பார்த்தேன். ஏதோ ஒரு சிறிய நூல், இது என்ன, இதை யார் படிக்கப் போகிறார், இதில் என்ன இருக்கிறது என்று கூட நீங்கள் நினைக்கலாம். உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு பெரிய இலக்கியங்களில் இலக்கிய இதழ்களில் வராத விஷயங்கள் இந்த இதழில் இருக்கிறது. இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மயிலை சிவமுத்து அவர்களை பற்றி ஒரு பெரிய வரலாற்று கட்டுரையை எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய ராமலிங்க அடிகள் இருக்கிறாரே, அருட்பெருஞ்சோதி ராமலிங்க அடிகளை பற்றி ஒரு கட்டுரை இருக்கிறது. நாவலர் என்று அழைக்கப்பட்ட நம்முடைய சோமசுந்தர பாரதியார் அவரை பற்றிய ஒரு அருமையான கட்டுரை இருக்கிறது. இந்த நாவலர் சோமசுந்தர பாரதியாருடைய கட்டுரையை பற்றி படித்த பிறகுதான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதே இல்லை, நாம் படிப்பதே இல்லை. அதை பற்றி அங்கே சொல்லியிருக்கிறார்கள். இதுபோல் நிறைய கட்டுரைகள், ஒவ்வொரு கட்டுரையும் மிகச்சிறந்த கட்டுரைகளை நம்முடைய தமிழ் அறிஞர்கள் இதிலே பதிவு செய்திருக்கிறார்கள். வாரியாரை பற்றிய கட்டுரை, அதேபோல் நம்முடைய
நீதியரசர் கற்பநாயகம் அவர்கள் ஒரு கட்டுரையை இங்கே படைத்து தந்திருக்கிறார். இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு சிறு நூலாக இந்த நித்திய குவியல் நூல், இதை அவர்தான் துவங்கி இருக்கிறார். இப்படி என்னவெல்லாம் தமிழுக்கு செய்ய வேண்டுமோ, எழுதுவது, மன்றம் நடத்தி மாணவர்களுக்கு தேர்வு நடத்துவது, தமிழறிஞர்களை பாராட்டுவது, தமிழறிஞர்களை ஊக்குவிப்பது என்று எல்லா வகையிலும் எல்லா பரிமாணங்களிலும் தமிழை உயர்த்துவதற்கு தன்னால் என்ன பணியை செய்ய முடியும் என்று யோசித்து யோசித்து சிந்தித்து சிந்தித்து செயல்பட்ட பெரியவர்கள் தான் அந்த மயிலை சிவைமுத்தை போன்ற பெரியவர்கள். அவர் வழி வந்தவர்கள் தான் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் திரு பொன்னுச்சாமி ஐயா அவர்கள். அகவை 94. நினைத்து பாருங்கள், 94 வயதிலே நம்ம எத்தனை பேர் நடந்து வரப்போகிறோம், விழாவிலே எத்தனை பேர் இருக்க போகிறோம் என்று தெரியாது. அதிலும் எத்தனை பேர் இது போன்ற தமிழார்வம் கொண்டு தமிழுக்கு தொண்டு செய்து இது போன்ற மன்றத்திற்கு தலைமை தாங்கி. இங்கே சொல்ல நண்பர்கள் கூட சொன்னார், 94 வயதிலே ஒரு தமிழ் இலக்கிய அமைப்பிற்கு தலைமை தாங்குகிற ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அநேகமாக அவராகத்தான் இருக்கும் என்று சொல்லி, அந்த 94 வயதிலே அவருடைய தமிழ் ஆர்வத்தை பாருங்கள். ஆனால் இவற்றையெல்லாம் பார்க்கின்ற நாம் நமக்குள்ளே ஒரு ஆதங்கம் வருகிறது. சரி, இந்த 94 வயதுக்காரரும் 84 வயதுக்காரரும் 74 வயதுக்காரரும் மாத்திரம்தான் தமிழை பேச வேண்டுமா? அவர்கள் மாத்திரம்தான் தமிழ் மீது ஆர்வம் கொண்டிருக்க வேண்டுமா? சரி, இந்த ஆர்வம் எல்லாம் இவருடைய வாழ்க்கையோடு முடிந்து போகுமா? இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் முடிந்து போய்விட்டால் தமிழை பற்றி பேசுவதற்கு, எழுதுவதற்கு, தமிழை பற்றி சிந்திப்பதற்கு தமிழார்வம் கொண்டவர்கள் வருங்கால சமூகத்திலே இருப்பார்களா, இருக்க மாட்டார்களா என்கின்ற ஐயம் நமக்கு பல காலங்களிலே வருகிறது. எனக்கெல்லாம் அந்த ஐயம் வருவது உண்டு. ஏனென்று கேட்டால், எந்த தமிழ் சார்ந்த விழாக்கள் என்று நான் கலந்து கொண்டாலும் குறைந்தபட்ச வயது ஒரு 60 வயதுக்காரர் தான் அந்த விழாவில் இருப்பார்கள். ஆனால் இங்கு சற்று வித்தியாசமாக ஒரு 35, 40, 45 எல்லாம் நான் நிறைய பேரை பார்க்கிறேன். இதுவே ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கிறது எனக்கு. இந்த தமிழ் ஆர்வத்தை, இந்த மொழியினுடைய செம்மையை, செழுமையை, வீச்சை, விரிவை, அது கொண்டிருக்கிற இந்த மகத்தான அந்த பெருமையை, தமிழ் மொழி கொண்டிருக்கிற இந்த பெருமையை நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு, அதற்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டும். அதற்கு என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நீங்கள் கையாண்டிருக்கிற இந்த முறை இருக்கிறதே, அதாவது மாணவர்களுக்கு தமிழ் தேர்விலே நீங்கள் நடத்துகின்ற தேர்வு இருக்கிறதே, அது ஒரு மிகப்பெரிய பணி. ஏன் அதை மிகப்பெரிய பணி என்று சொல்கிறேன் என்று சொன்னால், தமிழாசிரியர்கள் நடத்துகின்ற, தமிழாசிரியர்கள் கழகம் நடத்துகின்ற, அல்லது இது போன்ற மாணவர் மன்றம் நடத்துகின்ற தேர்வு, நான் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது கூட இப்படிப்பட்ட தமிழ் தேர்வை எழுதி முதல் வகுப்பிலே தேர்ச்சி பெற்றேன் என்று எனக்கு மதிப்புரை வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு இது நடந்ததா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது நான் விசாரித்தேன். அவர்கள் சொன்னார்கள், இடையிலே அந்த கொரோனா காலத்திலே ஓராண்டோ 2 ஆண்டோ அது தடைப்பட்டது, பிறகு தொடர்ந்து அது நடைபெறுகிறது, மீண்டும் அதை துவக்கி விட்டோம் என்கின்ற நல்ல செய்தியும் அவர்கள் சொன்னார்கள். இந்த இடத்திலே நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கடந்த ஆண்டு ஒரு விழா, இது போன்ற ஒரு இலக்கிய விழா, அந்த விழாவிலே நானும் நண்பர் அருளும் கலந்து கொண்டோம். அருளும் அந்த மேடையிலே இருந்தார். அப்பொழுது ஒரு வேதனையான விஷயத்தை நான் குறிப்பிட்டேன். அதை பத்திரிகைகளில் எல்லாம் போட்டார்கள். அது வேறு விதமாக திரித்து கூட போடப்பட்டது. அப்பொழுது ஒரு வேதனையான விஷயம் என்னுடைய கவனத்திற்கு வந்ததனால் நான் சொன்னேன், அந்த ஆண்டு நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொது தேர்விலே தமிழ் பாடத்திலே 40,000 பேர் தேர்ச்சி பெறவில்லை என்கின்ற ஒரு வேதனையான செய்தி. தமிழ்நாட்டிலே தமிழை தாய்மொழியாக கொண்ட இந்த மண்ணிலே தமிழ் தேர்வு அரசு நடத்துகின்ற 10ஆம் வகுப்பு தேர்விலே 40,000 மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்பது வேதனைக்குரிய செய்தி. இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏன் தமிழகத்திற்கு வந்திருக்கிறது என்பதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக நீங்கள் பெற்றோர்களுக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் அந்த மாணவர்களை தயார்படுத்தி, அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து, தமிழை படிப்பித்து வைத்து, அவர்களை ஊக்கப்படுத்தி தேர்வுக்கு தயார் செய்கின்ற அந்த மிகப்பெரிய பொறுப்பானது நம்முடைய தமிழ் ஆசிரியர்களுடைய கையில் தான் இருக்கிறது. எனவே தமிழ் ஆசிரியர்கள் இதற்கு நிச்சயம் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் அந்த நிகழ்ச்சிகளே பேசினேன். இந்த விஷயத்தை நீங்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள். இதற்கு ஏதாவது ஒரு மாற்று திட்டம் இருக்கிறதா? இந்த மாணவர்களுடைய இந்த நிலைமையை மாற்றுவதற்கு அரசு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அருள் மூலம் கூட நான் சொல்லி அனுப்பி இருந்தேன். அந்த விழாவிலே பேசினேன். அதற்கு கூட மறுநாள் செய்தித்தாளில் வந்தது, மாணவர்கள் தமிழில் ஃபெயில் ஆவதற்கு தமிழாசிரியர்களே காரணம், நீதிபதி பகிரங்க குற்றச்சாட்டு என்று சொல்லி அவர்கள் போட்டிருந்தார்கள்.
அது எப்படி வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் நாம் யாரையும் குற்றச்சாட்டு சொல்வதற்காக பேசவில்லை, குற்றச்சாட்டு சொல்வதற்காக நாம் அதை சொல்லவில்லை. நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய ஆதங்கம், தமிழ்நாட்டிலே தமிழ் மண்ணிலே நம்முடைய தாய்மொழியிலே படிக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் 40,000 பேர் 10ஆம் வகுப்பு தமிழ் தேர்விலே தேர்ச்சி பெறவில்லை என்பது வேதனையிலும் வேதனை. அது எப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேதனையான ஒரு விஷயம் நடந்தால் நான் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அப்படித்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏதோ தமிழ் தேர்வு மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லையா என்று சொல்லி நாம் விட்டுவிட்டு போய்விட்டோம் என்று சொன்னால் வருங்காலத்திலே வரக்கூடிய இந்த இளைய சமூகம் தானே பின்னாளிலே தமிழ் சமூகமாக வரவிருக்கிறது. அந்த தமிழ் சமூகத்திற்கு தமிழ் மீது எப்படி ஆர்வம் வரும், இந்த மொழி மீது எப்படி பற்று வரும், இந்த மொழியை எப்படி அவர்கள் தாங்கி பிடிப்பார்கள்? இந்த இளமையான தமிழ் என்று சொல்வோமே, அந்த இளமையான தமிழ் என்றும் இளமையாக இருக்கக்கூடிய தமிழ் என்று சொல்கிறோமே, என்றும் இளமையாக ஒரு மொழி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழி தொடர்ந்து பயிற்றுவிக்கப்பட வேண்டும், தொடர்ந்து பயிற்சி பெற வேண்டும், தொடர்ந்து அதில் இலக்கியங்கள் படைக்கப்பட வேண்டும். நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள், நான் சென்ற மாதத்தில் கூட ஒரு நிகழ்ச்சிகளை பேசும்போது சொன்னேன், 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து மிகப்பெரிய காப்பியங்களையும் இலக்கியங்களையும் படைத்து ஆங்கிலத்திலே இந்த லிட்ரேச்சர் என்று சொல்வார்களே, அப்படி இலக்கிய உலகிற்கு ஒரு பங்களிப்பை ஒரு மொழி தருகிறது, தந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உலகிலேயே தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழியும் இருக்க முடியாது என்று நான் சொன்னேன். அப்படிப்பட்ட சிறந்தோங்கி இருக்கக்கூடிய தமிழ் மொழியை தொடர்ந்து நாம் பாதுகாக்க வேண்டாமா? தொடர்ந்து அதை நாம் கொண்டு செலுத்த வேண்டாமா? அதை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்தி செல்ல வேண்டாமா? அதற்கு நாம் என்ன பங்களிப்பை செய்ய போகிறோம் என்கின்ற கேள்வியை தமிழார்வம் கொண்ட ஒவ்வொருவரும் நாம் எழுப்பிக் கொள்ள வேண்டும். நான் பார்ப்பது நீதிபதி வேலை, எனக்கு நிறைய வேலைகள் நீதிமன்றத்திலே இருக்கின்றன, நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அதற்குள்ளும் கூட எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் அதற்கு நேரம் ஒதுக்க முடியுமோ ஒதுக்கி தமிழுக்காக இது போன்ற விழாக்களிலே கலந்து கொள்வது, தமிழார்வர்களை சென்று பார்ப்பது, அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது, அவர்களை பாராட்டுவதன் மூலமாக, அவர்களை சிறப்பிப்பதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு புதிய தெம்பும் உற்சாகமும் பிறக்கும் என்கின்ற அளவிலே தான் இந்த மாதிரி விழாக்களிலே கலந்து கொள்கிறோம். இதேபோல் எந்த துறையிலே நீங்கள் இருந்தாலும், ஏதோ தமிழ் என்றால் தமிழாசிரியர் மாத்திரம் படிக்கின்ற விஷயம், தமிழாசிரியர் மாத்திரம் செய்கின்ற விஷயம் என்கின்றதிலிருந்து மாறி தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும், தமிழ்நாட்டிலே தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒவ்வொரு குடிமகனும், அவன் எந்த துறையை சார்ந்தவனாக இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு சமூக கடமை, ஒரு வரலாற்று கடமை, ஒரு தாய்மொழிக்கான கடமை இருக்கிறது என்று சொன்னால் அவன் தமிழுக்கு ஏதாவது ஒரு தொண்டை, ஒரு பங்கை ஆற்றியாக வேண்டும். இங்கே நம்முடைய அவை அவர்களுடைய இங்கே 4-5 பேர்களுடைய நம்முடைய உருவப்படங்களை திறந்து வைத்தோம். அதிலே நம்முடைய அருளுடைய தந்தையார் நீங்கள் அறிந்தவர் தான், மிகச்சிறந்த தமிழறிஞர். அவரோடு நான் பல மேடைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய உருவப்படத்தையும் இங்கே நான் திறந்து வைத்தேன். அந்த உருவப்படத்தை திறந்து வைக்கின்ற பொழுது இந்த மாணவர் மன்றத்துடைய நிகழ்ச்சிகளை நான் படித்து பார்த்தேன் என்று சொன்னேன் அல்லவா? அதில் என்னுடைய நினைவுகள் சற்று பின்னோக்கி செல்கின்றன. 2005ஆம் ஆண்டிலே இங்கே இந்த மாணவர் மன்றம் தன்னுடைய பவள விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடி இருக்கிறது. அன்றைக்கு இருந்தக்கூடிய மூத்த தமிழறிஞர்கள் அவருடைய தலைமையிலே மூத்த நீதியரசர் கோகுலகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையிலே அந்த விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. எல்லா தமிழறிஞர்களும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவருடைய உருவப்படத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள். நீங்கள் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை பற்றி நான் சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது இல்லை. எவ்வளவு பெரிய தமிழறிஞர் என்பதை பாருங்கள். நாமெல்லாம் எல்லோரையும் நாம் ஒரு சிலரை கொண்டாடுகிறோம், ஒரு சிலரை மறந்தே போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிலர் இருக்கிறார்களா, இருந்தார்களா, அவர்களுக்கு தமிழ் மீது பட்டிருந்ததா, தமிழுக்கு ஏதாவது தொண்டு செய்தார்களா என்று கேட்டால் பலருக்கு தெரியாது. இன்றைக்கு தமிழ் சமூகத்திலே மகா வித்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளை தமிழுக்கு செய்திருக்கிற தொண்டு என்பது அளவிடற்கரிய தொண்டு. நீங்கள் பாருங்கள், தமிழிலே பல காப்பியங்கள் இருக்கின்றன. 2000 ஆண்டு கால வரலாறுகளை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது சங்க காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை பல இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிகமான பாடல்களை கொன்ற ஒரு சிறந்த இலக்கியத்தை படைத்தவன் கவி சக்கரவர்த்தி கம்பன்.
அவன் 10ஆம் நூற்றாண்டு என்று நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு தருகிறார்கள். 10ஆம் நூற்றாண்டிலே தமிழின் புதிய உச்சம் தொட்ட கம்பன் ஒரு ஏறத்தாழ ஒரு 10,356 என்று ஒரு கணக்கு சொல்கிறார்கள். அது ஒரு ஏறத்தாழ 400 இருக்கலாம், 500 இருக்கலாம், மிகை பாடல்களை கழித்து பார்த்தால். அப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழிலே அதிக பாடல்களை கொண்ட ஒரு இலக்கியம் என்று சொன்னால் அது கம்பராமாயணம் தான். 10,350 பாடல்கள் கொண்ட அந்த இலக்கியம், அந்த இலக்கியம் மிகச்சிறந்த இலக்கியமாக போற்றப்படுகிறது. அது இறை இலக்கியமாக இருப்பதால் கூட அது வேறு வேறு பரிணாமங்களிலே பயணிக்கின்ற பொழுது அதனுடைய கொண்டாட்டம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. நமக்கு மகிழ்ச்சி தான். எப்படி இருந்தாலும் தமிழை பற்றி பேசுகிறார்கள், கம்பனுடைய அந்த தமிழ் ஆற்றலை, தமிழ் மொழி ஆற்றலை பற்றி பேசுகிறார்கள் என்கின்ற அளவிலே தமிழுக்கு கதி இன்றைக்கு கம்பனும் வள்ளுவனும் என்று சொல்வதை போல் ஒரு மிகச்சிறந்த இலக்கியத்தை கம்பன் படைத்தான் 10,350 பாடல்களிலே. ஆனால் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை 1,00,000க்கும் அதிகமான பாடல்களை கொண்டு எழுதியிருக்கிறார். அதற்கான பதிவுகள் எல்லாம் இருக்கிறது. நான் கூட கேள்விப்பட்டேன், அதிலே நிறைய பாடல்கள் அச்சிற்கு வரவில்லை, ஓலைச்சுவடியாக இன்னும் சிலது இருக்கிறது. இன்னும் சில ஓலைச்சுவடிகள் எங்கிருக்கிறது என்றே தெரியவில்லை. அது இருக்கிறதா அழிந்து போயிற்றா என்று கூட தெரியவில்லை என்று நம்முடைய உவைசாவுடைய நூல் நிலையத்திலே நிறைய ஓலைச்சுவடிகள் இருப்பதாக சொல்கிறார்கள். அருள் இங்கே இருக்கிறார். அவரை பார்த்தவுடன் எனக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை அவருக்கு வைக்க வேண்டும் என்று தோன்றிவிடும். நீங்கள் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எழுதிய அந்த 1,00,000க்கும் மேற்பட்ட பாடல் என்று சொல்கிறார்களே, அதிலே ஏறத்தாழ ஒரு 75 நூல்கள் அச்சிற்கு வந்திருக்கின்றன. 75 நூல் 80 நூல் அச்சிற்கு வந்திருக்கின்றன. அதை அச்சுப்படுத்தி இருக்கிறார்கள். அவரை பெற்ற வரலாற்றை அவருடைய பிரதம மாணவராக இருந்த நம்முடைய தமிழ் தாத்தா உயிவாசா பதிவு செய்திருக்கிறார். அதிலே எல்லாம் அவை சொல்லப்பட்டிருக்கின்றன. அதிலே அச்சிற்கு ஏற்றப்பட்ட அந்த 75 நூலோ 80 நூலையோ தாண்டி இன்னும் எவ்வளவு பாடல்களை மகாவித்வான் எழுதியிருக்கிறாரோ அவற்றை எல்லாம் தேடி கண்டுபிடித்து தொகுத்து நீங்கள் தமிழக அரசினுடைய சார்பிலே வெளியிட வேண்டும். ஏனென்று கேட்டால் 1,00,000 பாடல்களை ஒரு மொழியிலே எழுதிய ஒருவன் இந்த மண்ணிலே இருந்திருக்கிறான் என்பதே தமிழ் மக்களுக்கு தெரியாமலேயே போய்விடும். அந்த பணியை தமிழ்நாடு அரசுடைய தமிழ் வளர்ச்சித்துறை செய்ய வேண்டும் என்பதை இந்த மன்றத்தின் வாயிலாக உங்களுக்கு கோரிக்கையாக நான் வைக்கிறேன். அப்படிப்பட்டவர் அந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பற்றி ஆராயக்கூடிய தமிழ் ஆய்வாளர்கள் அவரை பற்றி சொல்கிறார்கள். கம்பன் 10,300 பாடல்களை பாடினான். 19ஆம் நூற்றாண்டிலே அதிகமாக தமிழிலே பாடல்களை இயற்றியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவரை பிற்கால கம்பர் என்றே சொல்லலாம் என்று ஒரு கம்பருக்கு வாரிசாக பிற்கால கம்பராக இருந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இருந்தார்கள் என்று பதிவு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய திரு உருவ படத்தை 2005 மாணவர் மன்றம் நடத்திய அந்த விழாவிலே பவள விழாவிலே திறந்து வைத்தவர் வேறு யாரும் அல்ல, இவருடைய தந்தையார் நம்முடைய ஐயா நடராஜன் அவர்கள். அவை நடராஜன் அவர்கள் தான் அதை திறந்து வைத்து சிறப்புரையாற்றி இருக்கிறார். அதில் பாருங்கள், இவருடைய தந்தையாருடைய சிறப்புகளை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் 2ஆம் தலைமுறை, இவர் 3ஆம் தலைமுறை. அவர் முறைப்படி தமிழ் கற்றவர். சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே MA தமிழ் பயின்றவர். சங்க இலத்தில் பெயரிடு மரபு என்கின்றதிலே ஆய்வியல் நிறையர் பட்டத்தை பெற்றவர். சங்ககால புலமை செவ்வியர் என்கின்ற தலைப்பிலே முனைவர் பட்டம் பெற்றவர். அதற்கு பிறகு இந்திய ஆட்சித்துறை அதிகாரிகள் மாத்திரம் வகித்து வந்த செயலர் பொறுப்பு என்கின்ற பொறுப்பை முதலாக ஒரு தமிழறிஞன் பெற்றான் தமிழகத்தில் என்று சொன்னால் அது அவருடைய தந்தையார் நம்முடைய அவை நடராஜன் அவர்கள். தமிழ்நாட்டினுடைய தமிழ் வளர்ச்சித்துடைய செயலாளராக அவர் 1984 92 வரைக்கும் ஏறத்தாழ 8 ஆண்டுகள் அந்த பொறுப்பிலே இருந்தார். அது முடிந்ததற்கு பிறகு தமிழுக்கென்று ஒரு பல்கலைக்கழகத்தை தமிழ்நாடு அரசாங்கம் தஞ்சையிலே துவக்கியது. அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக அவர் 92 95 வரைக்கும் ஒரு 3 ஆண்டுகள் மிகச்சிறந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு துணை வேந்தராக அவர் திகழ்ந்தார். அதற்கு பிறகு 2014 செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய அந்த நிறுவனத்தின் துணைத் தலைவராக
ஆசிரியராக இருந்து அவர் தமிழ் பணி ஆற்றினார். அவரோடு மேடைகளிலே பேசுகின்ற பொழுதும் சரி, அவர் தனிப்பட்ட முறையில் அவரை பார்க்கின்ற பொழுதும் சரி, இவரை வைத்துக்கொண்டே நான் அவருக்கு சொல்லி இருக்கிறேன், ஐயா ஏதாவது நூல்கள் எழுதுங்கள், நீங்கள் இவ்வளவு விஷயங்களை பேசுகிறீர்களே, இது வெறும் பேச்சாக காற்றிலே கலந்து போய்விடும், எல்லா பேச்சையும் யாரும் பதிவு செய்து கேட்டு விடுவதில்லை, ஆனால் நூலாக பதிவு செய்தீர் என்று சொன்னால் அது வருங்கால சந்ததியருக்கு பயன்படும் என்று எவ்வளவோ எங்களை போன்றவர்கள் மன்றாடி கேட்டும் அவர் அந்த மாதிரி நூலை அவரே எழுதினாரா என்று தெரியவில்லை. அவருடைய பேச்சுக்கள் சிலவற்றை நூலாக தந்திருக்கிறார்கள், அவர் எழுதிய நூல் வரவில்லை. நான் இரண்டாவது கோரிக்கையாக நம்முடைய அருளிடம் சொல்கிறேன், நீங்கள் அவை நடராஜன் ஐயா அவருடைய வாழ்க்கை சரித்திர நூலை நீங்கள் எழுத வேண்டும். உங்களுக்கு துணையாக நீங்கள் யாரை வேணுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நூலிலே அது எத்தனை பகுதிகளாக வால்யூம் என்று சொல்லுவோமே, அதனால் அவருடைய வாழ்க்கையை விரித்தீர்கள் என்று சொன்னால் கடந்த ஒரு 50-60 ஆண்டு கால தமிழ்நாட்டு தமிழ் சமூக வரலாற்றோடு அவருடைய வரலாறும் பின்னிப்பிணைந்த வரலாறு, அவற்றையும் நீங்கள் பதிவு செய்ய முடியும். தாம் வாழ்கின்ற காலங்களிலே தம்முடைய சமூகத்திலே உள்ள நடப்புகளை பதிவு செய்வதுதான் இலக்கியம், அதுதான் காலத்தின் கண்ணாடி. அதைத்தான் பின்னாலே வரக்கூடிய சமூகம் படித்து பார்த்து இந்த காலத்திலே இந்த காலகட்டத்திலே இப்படி ஒரு சமூகம், ஒரு நாகரீகமான சமூகம், ஒரு செழுமையான முன்னேறிய சமூகம் இந்த பூமி பந்திலே வாழ்ந்திருக்கிறது என்பதற்கு அடையாளங்களே நாம் பதிவு செய்து வைக்கின்ற வரலாற்றுகளும் இலக்கியங்களும் தான். அதையும் நீங்கள் செய்ய வேண்டும். அது தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்று கேட்டால் சங்க காலம் இருக்கிறது, வள்ளுவர் இருக்கிறார், 10 பாட்டு 8 தொகை 14 கீழ்கணக்கின் நூல்கள் என்று சொல்கிறோம். பிறகு நாம் நம்முடைய இறை இலக்கியங்களுக்கு வந்துகிறோம். தேவாரம், திருவாசகம் என்று அந்த மூவர் பாடியது, அதற்கு வந்து விடுகிறோம். திவ்ய பிரபந்தத்திற்கு வந்து விடுகிறோம். பிறகு வரிசையாக இலக்கியங்கள் வருகின்றன. இடையிலே ஒரு 304 ஆண்டுகள் தமிழ்நாட்டிலே தமிழ் மொழியிலே என்ன நடந்தது என்பதற்கான வரலாறுகள் நமக்கு கிடைக்கவில்லை. அதை இரண்ட காலமும் என்று சொல்கிறார்கள், களப்பிரர் காலம் என்றும் சொல்கிறார்கள். அதிலே என்ன நடந்தது என்பதை அறிய வேண்டும் என்று என்னை போன்றவர்கள் ஆர்வமாக இருக்கிறோம். அதற்கு ஏதோ ஒரு சிறிய ஒளி கீற்றை தருவது போல் நம்முடைய வழக்கறிஞர் பாண்டியன் களப்பிரர் காலம் என்று நம்முடைய மயிலை வெங்கடசாமி அவர்கள் எழுதிய ஒரு நூல், முதலிலே களப்பிரர் காலத்தை பற்றி எழுதிய நூலை இன்றைக்கு எனக்கு அவர் பரிசாக தந்திருக்கிறார். அந்த நூலை நான் பரிசாக தருகிறேன் என்று எனக்கு அவர் உறுதி தந்தார். அந்த உறுதியின்படியே அதை பரிசாக தந்திருக்கிறார். அதை தொடர்ந்து 3 பேர் எழுதியிருக்கிறார்களாம். அந்த நூல்களை எல்லாம் வரவழைத்து நாம் படித்து பார்க்க வேண்டும். ஏனென்று கேட்டால் அந்த காலகட்டத்திலே தமிழிலே இலக்கியம் இல்லாமல் இருந்திருக்க முடியாது. அப்படி என்றால் அதற்கு முன்பு படைக்கப்பட்ட சங்க இலக்கியங்கள் எப்படி தொடர்ந்து பராமரிக்கப்பட்டிருக்கும்? அந்த இலக்கியங்கள் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு அது மீண்டும் மீண்டும் பிரதிகள் எடுக்கப்பட்டதன் விளைவாகத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய ஓலைச்சுவடியிலே பதிவு செய்த சங்க இலக்கியங்கள் கூட 1800களில் 1900களில் அச்சுக்கு ஏற்றுகின்ற வரை ஏறத்தாழ ஒரு 2000 ஆண்டுகள் அந்த இலக்கியங்கள் ஓலைச்சுவடிகளிலேயே பயணித்திருக்கிறது என்று சொன்னால் தொடர்ந்து தமிழ் இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன, பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன, அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டிருக்கின்றன. எனவே களப்பிரர் காலத்திலும் அது நடந்திருக்கும் என்பது எந்த விதத்திலும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதை பற்றிய ஆராய்ச்சியிலும் தமிழ் ஆர்வலர்கள் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று நான் இந்த தமிழ் ஆர்வலர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாணவர் மன்றம் இன்றைக்கு 93 அகவையை எட்டி இருக்கிறது. இன்னும் 7 ஆண்டுகளிலே அது 100 தொடும். நீங்கள் மிகச்சிறந்த அளவிலே அந்த 100 விழாவை கொண்டாடுவீர்கள். உங்கள் அத்துணை பேரையும் நான் அந்த விழாவிலே சந்திக்கிறேன். அந்த விழாவிற்கு நீங்கள் என்னையும் அழைக்க வேண்டும். நீங்கள் தமிழ் மக்களுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் இந்த மொழிக்கும் உங்களாலான அந்த பங்கை தொடர்ந்து கொண்டு செலுத்த வேண்டும் என்று உங்கள் அத்துணை பேரையும் வேண்டி விரும்பி கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பெருமதிப்பிற்குரிய மாண்பமை நீதியரசர் அவர்களே, புலவர் பொன்னுசாமி ஐயா அவர்களே, பேராசிரியர் மகாலிங்கம் அவர்களே, இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் அண்ணல் திவாகரன் அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற பெருமக்களே, விருதாளர்களே, சந்தமிழ் செல்வர்களே, உங்கள் எல்லோருக்கும் இன்றைய காலை பொழுதில் உங்களை காண்பதிலும் பேசுவதிலும் நான் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன். பெருமக்களே, செம்மாந்த உரை என்று தமிழில் சொல்லும்போது இன்றைக்கு மாண்புமை நீதியரசர் பேசிய உரையை தான்
நான் சிறந்த உரை என்று சொல்ல வேண்டும். ஒரு ஏறக்குறைய அவருடைய பல்வேறு மேடை கூட்டங்களில் அவர் பேசுவதை நான் பார்வையாளராக இருந்து கண்டு மகிழ்ந்திருக்கின்றேன். அவர் அருகில் அமர்ந்து கேட்கும் இந்த உரைகளெல்லாம் தெவிட்டாத தேனாக உள்ளது. நீதித்துறையில் இருந்து என்றைக்கும் மாபெரும் நீதியரசர்களை நாம் தமிழ் உலகத்திற்கு அடுக்கி காட்டும் பெருமிதத்தை போலவே இன்றைக்கு நம்முடைய மாண்புமை நீதியரசர் அவர்கள் தமிழ் உலகத்திற்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் ஒரு மாபெரும் உறுதுணையாகவும் அவர் ஆற்றி வரும் பணிகளை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பெருமக்களே, எனக்கு என்ன பெரிய பெருமிதம் என்றால், ஒரு 22 ஆண்டுகளுக்கு முன்பு உறைவேந்தர் என்று பாராட்டப் பெறுகின்ற என்னுடைய பாட்டனாருடைய படத்திறப்பினை மாணவர் மன்றம் நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அதே போல இன்றைக்கு என்னுடைய தந்தையார் நாவேந்தர் ஔவை அவர்களுடைய படத்தினை நம்முடைய நீதியரசர் அவர்கள் திறந்து வைத்த பொழுது நான் உண்மையாகவே நெகிழ்ந்து போனேன். ஏனென்றால் பள்ளி மாணவராக நாங்கள் 3 பேரும் எங்கள் இல்லத்தில் மாணவர் மன்றம் தேர்வு எழுதுவது என்பது எங்களுக்கு ஒரு முதற்கடமையாகவும் பெருமித பணியாகவும் நாங்கள் எல்லோரும் மகிழ்ந்து எழுதி மாணவர் மன்ற சான்றிதழ் பெற்றவர்கள் என்று பெருமகிழ்ச்சி அடைகின்றவர்கள். எனக்கு இன்னும் ஒரு மாபெரும் சிறப்பு என்னவென்றால், எங்களுக்கெல்லாம் எங்கள் இல்லத்தில் தமிழ் பயிற்றுவித்த புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் எனக்கு இன்று பொன்னாடை வழங்கும் பொழுது அவருடைய திருக்கரத்தால் அவருடைய அருங்குரலால் தமிழ் பயின்ற மாணவன் என்ற முறையில் நான் அகமகிழ்ந்திருக்கின்றேன். அண்ணல் திவாகரன் அவர்கள் நாள்தோறும் என்னுடைய தந்தையாருடன் காலை பொழுதில் அவர்கள் அருகிலிருந்து அவர் செல்லும் கூட்டங்களெல்லாம் அவர் கலந்து கொள்வதும், மாநகராட்சியில் உயர்ந்த பொறியாளர் பொறுப்பில் இருந்தவர் திவாகரன் அவர்கள். அவர் அந்த அலுவல் பொறுப்புடனும் நாள்தோறும் தமிழ் பணி ஆற்ற வேண்டும் என்று தன்னை ஆற்றுப்படுத்தி கொண்டு எந்தையாருடன் இருந்த நாட்களை எல்லாம் நான் எண்ணி உருகுகிறேன். இன்றைக்கு விருது பெறுபவர்கள் என்பது ஒரு காண கிடைக்காத காட்சி. அதுவும் புலவர் பொன்னுசாமி அவர்கள் இந்த மன்றத்தை ஒரு 30 ஆண்டுகளாக தொடர்ந்து தலைமை பொறுப்பு வகித்து வருவதும், மாண்புமை நீதியரசர் சொன்னது போலத்தான் பெருமிதமாக 93 ஆண்டு மன்றத்திற்கு 94 அகவை வாய்ந்த தலைவர் என்பது ஒரு பெரிய காட்சி. இன்றைக்கு புலவர் அவர்கள் தனக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்ச்செம்மல் என்ற விருது வழங்கி பெருமைப்படுத்துவதுடன் அவருக்கு வழங்கிய காசோலை எனக்கு வழங்கினாலும் நான் மன்ற வளர்ச்சிக்காகவே நன்கொடையாக மீள வழங்குகிறேன். அந்த பல நேரங்களில் எல்லாரிடங்களிலும் சொல்வார்கள், பெறுவது பெரிதல்ல, பெற்றதை சிறந்தவர்களிடத்தில் வழங்குவது என்பதுதான் ஒரு மாபெரும் செய்கை. எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு அரசின் வாயிலாக திருக்குறளை சீன மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். சீன மொழியில் மொழிபெயர்ப்பதன் பொழுது அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிய வந்தது, எப்படி தமிழில் தனித்தமிழ், செவ்வியல் தமிழ், நவீனத்தமிழ், புதுத்தமிழ் என்றெல்லாம் நாம் சொல்லி காட்டுகிறோமோ, சீனத்திற்கும் ஒரு செவ்வியல் மொழி என்றுதான் மேண்டரினை சொன்னார். அதுபோலத்தான் பேசும் மொழி சீனத்தை கேண்டனீஸ் என்று சொல்லி காட்டினார்கள். அந்த மேண்டரின் மொழியில் திருக்குறளினை கவிஞர் யூஷி என்பவர் மொழிபெயர்த்தார். அவர் அதை திருக்குறளை மொழிபெயர்த்த பிறகு அவருக்கு தமிழ்நாடு அரசு ஒரு தொகை வழங்கினார்கள். அந்த தொகையினை நான் பெறமாட்டேன் என்று மறுத்தார். நான் உடனே அருகில் இருந்த பொழுது நான் சொன்னேன், மறுக்கக்கூடாது, அரசு வழங்குவது உங்களுக்கு பெரும் மரியாதை ஐயா, நீங்கள் பெற வேண்டும் என்றேன். அவர் அதை பெற்றவுடன் மீண்டும் தமிழ் வளர்ச்சிக்காகவே தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு திருக்குறளும் வாழ்வும் என்று சொல்லி ஒரு அறக்கட்டளையை நிறுவச் சொல்லி அந்த தொகையை மீள வழங்கினார்.
இது அப்பொழுதெல்லாம் ஒரு பெரிய பொருண்மையாக பேசினார்கள். ஒரு வெளிநாட்டு அறிஞர் அப்படி செய்தார் என்று இன்றைக்கு ஒரு சான்றாக புலவர் பொன்னுசாமி அவர்கள் இதை இன்றைக்கு மீள மாணவர் மன்ற வளர்ச்சிக்கென்றே வழங்குவது என்பது மிகப்பெரிய பெருமையாகும். அதுவும் மன்றத்தில், மாணவர் மன்றத்தில் விருது பெறுவது என்பதே விருதாளர்களுக்கு ஒரு பெரும் பேராகும். மாண்புமிகு நீதியரசர் குறிப்பிட்டது போலத்தான் கடந்த ஈராண்டுகளாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அருமையான ஒரு அறிவிப்பினை வெளியிட்டு அது இன்றைக்கு செயல் வடிவமாக உள்ளது. பள்ளிக்கல்வித்துறையின் வாயிலாக தமிழ் திறனறி தேர்வு என்ற ஒரு தேர்வினை ஈராண்டுகளாக நடத்தி வருகிறோம். அதுவும் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அது எப்படி என்றால், மாணவர் மன்றம் எப்படி தொடர்ந்து 60 ஆண்டுகளாக மாணவர்களை ஊக்குவித்து நடத்தியது போலவே தான் தேர்வாக சென்ற முறை 2.5 லட்சம் மாணவர்கள் எழுதினார். அந்த 2.5 லட்சம் மாணவர்களில் தெரிவு செய்யப்பெற்ற 1500 மாணவர்களுக்கு தொடர்ந்து ஈராண்டுகள் என்று கணக்கிட்டு அவர்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாய் என்று அவர்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இது அப்படி ஒரு கணக்கு பார்த்தீர்கள் என்றால் ஒரு மாபெரும் அளவில் இன்றைக்கு இந்த தமிழ் திறனறி தேர்வு என்பது நடைபெற்று வருகிறது. எப்படி என்றால், ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சயின்ஸ் ஒலிம்பியாட் டெஸ்ட், மேக்ஸ் ஒலிம்பியாட் டெஸ்ட் என்றுதான் சொல்வார்கள். அவைகளையெல்லாம் விஞ்சும் அளவிற்கு உலகிலேயே முதல் முறையாக அந்த ஒலிம்பியாட் என்ற சொல்லினையும் மாற்றி தமிழ் திறனறி தேர்வு என்று நடத்தி கொண்டிருக்கு. நண்பர்களே, மாண்புமிகு நீதியரசரிடம் செவி வழியாக தெரிவித்த செய்தியினை இன்றைக்கு உங்கள் எல்லோர் மத்தியிலும், அதுவும் சிந்தனையான இந்த மன்றத்தில் தெரிவிப்பதில் நான் இரும்பூது எய்துகிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் நடத்தி காட்டிய உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டினை போலவே 2ஆம் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டினை நடத்தவிருக்கின்றார்கள் என்ற ஒரு அருமையான செய்தியைத்தான் இன்றைக்கு மாண்புமிகு நீதியரசரிடம் தெரிவித்தேன். இப்பொழுதுதான் அது செய்தியாக உலகெங்கும் சென்று கொண்டிருக்கிறது என்ற தகவலையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். விருது பெற்ற நான்மணிகளையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். அவர்களுக்கு விருது என்பது இன்றைக்கு கிடைப்பது என்பது ஒரு மாபெரும் செயலாக இருந்தாலும், அவர்கள் ஆற்றி வந்த தொடர் தமிழ் பணிக்காக மாணவர் மன்றம் விருது என்பது ஒரு பெருமையான விருது. எங்கு சென்றாலும் மாணவர் மன்றம் வழங்கிய விருது என்று தெரிவிப்பதில் அவர்களும் மகிழ்வார்கள், வழங்குபவர்களும் மகிழ்ந்து வழங்குவார்கள். எனக்கு இன்னொரு நற்செய்தி என்னவென்றால், இன்றைக்கு இந்த அரங்கத்திற்கு வருகை புரிந்த உங்கள் எல்லோர் மத்தியிலையும் வணிக நிறுவனங்களினுடைய தாழ்வாரங்களிலேயே நடந்து கொண்டிருந்த ஒரு இளவலை இன்றைக்கு நான் அழைத்து வந்திருக்கிறேன். அவர் யார் என்றால், நம்மளுடைய ஆட்சிமொழி காவலர் கீராமலிங்கனார் அவர்களுடைய பெயரன். ஏனென்றால் அவருக்கு ஆட்சிமொழி காவலர் கீராமலிங்கனார் செய்த பெரும்பணிகளை அவர் கேட்டு நெகிழ்ந்த வண்ணம் இன்றைக்கு அவருடைய பெயரனான கஜேந்திர பாபு அவர்களையும் இங்கு வருகை புரிய வைத்திருக்கின்றேன். காரணம், இப்படி தமிழறிஞர்களுடைய இல்லங்களிலெல்லாம் பல்வேறு இடங்களில் பல நிலைகளில் அவர்கள் சென்று கொண்டிருந்தாலும் இந்த தமிழ் உள்ளமாக, இது இல்லமாக இருக்கிற இடத்தில் இந்த மான்றம் நடத்துகிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெருமிதப்படுகின்றேன். இது என்னுடைய வீடு, நான் தொடர்ந்து வருகின்ற இல்லம் என்று மகிழ்ச்சியுடன் உங்களை எல்லோரையும் வாழ்த்துவதில் நான் பெருமிதப்படுகின்றேன். அதுவும் இன்றைக்கு மேடையில் அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் மகாலிங்கம் அவர்கள் நான் படிக்கும் பொழுது மாநிலக் கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருந்தகை. மாநிலக் கல்லூரியில் பயிலும் பேராசிரியராக இருந்த பொழுதே தமிழ்த்தென்றல் திருவிக்காவின் மீது ஒரு அளப்பரிய ஆர்வமும், அவரை முழுமையாக தன்னுடைய முதுநிலை ஆய்வாகவும் தன்னுடைய வாழ்வே
தமிழ்த்தென்றல் திருவிக்காவினுடைய வாழ்வாக அமைத்து கொண்ட பேராசிரியர் மகாலிங்கத்தினுடைய அருகில் இருந்து அவர் மத்தியில் பேசுவதற்கும் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். புலவர் ராமலிங்கம் அவர்கள் எங்களை பலமுறை ஆற்றுப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே போல என்னுடைய நெருங்கிய உறவினரும் எங்கள் எந்தையாருடைய நெருங்கிய நண்பருமான திரு மோகனசுந்தரம் அவர்களும் இங்கு வருகை புரிந்திருக்கின்றார்கள். அண்மையில் தமிழ்நாடு அரசினுடைய சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது பெற்றவர்தான் திருமதி விஜயலட்சுமி அவர்கள். பேராசிரியர் வேங்கடராமனுடைய பெயர்த்தி அவர்கள். இப்படி தமிழ் கூறு உலகமே இங்கே எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ பரவுகின்றார்களோ இந்த மன்றத்தில் உங்களை எல்லோரையும் காண்பதில் பேசுவதில் மகிழ்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் எல்லாம் கண்ணை மூடிட்டு இவர் பேச கேட்டால் அவை நடராசன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். பீடும் பெருமையும் மிக்க சென்னை மாணவர் மன்றம் தம்முடைய நெடிய பயணத்தின் 93ஆம் ஆண்டு விழாவை இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்று அணி செய்து கொண்டிருக்கின்ற முதுபெரும் தமிழறிஞர் தமிழ்ச்செம்மல், இந்த மாணவர் மன்றத்தினுடைய தலைவராக அணி செய்து கொண்டிருக்கிற பெருந்தகை புலவர் பாக்கி பொன்னுசாமி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய விழாவிலே சிறப்பானதொரு உரையை அன்புக்குரிய இளவல் இயக்குனர் அருள் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு மாண்புரையை வழங்கிய சிறப்பு நம்முடைய நீதியரசர் ஐயா அவர்களுக்குரியது. பாவேந்தர் சொன்னது போல தமிழ் படித்தவர் தமிழை ஆள வேண்டும், தமிழ்நாட்டை ஆள வேண்டும், தமிழ் சமுதாயத்தை ஆள வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு யாரும் தொட்டுவிட முடியாத எட்டாத உயரத்தில் இருக்கிற அந்த நீதித்துறையில், அதிலேயும் தமிழகத்தின் உயர்நீதிமன்ற நீதியரசர் அத்தகைய பொறுப்பை கையில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதைவிட பாதுகாப்பு தமிழுக்கு யார் செய்துவிட முடியும் என்கின்ற நம்பிக்கை இன்றைக்கு இந்த தமிழ் நம் மாணவர் மன்றத்திலே முகிழ்த்திருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய நீதியரசர் அவர்களுக்கு அனைவர் சார்பிலேயும் அன்பான நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். விருது பெற்றவர்களை எல்லாம் பாராட்டி இங்கே உரை வழங்கிய அன்புக்குரிய பெருந்தகை தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சி துறையினுடைய இயக்குனர் முனைவர் அருள் அவர்கள் எல்லோரும் சொன்னது போல இன்றைக்கு அவருடைய தந்தையாருடைய திருவுருவப் படத்தை நீதியரசர் அவர் திருக்கரங்களாலே திறந்து வைத்திருக்கிறார்கள். மற்ற பெருமக்களுடைய படங்களையும் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார்கள். பெருமைக்குரிய ஔவை நடராசன் அவர்கள் இளைய செல்வங்களை ஊக்குவிப்பதிலே ஒரு பல்கலைக்கழகமாக திகழ்ந்தவர். தமிழ் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக துணைவேந்தராக இருந்தார் என்பது வரலாறு என்றாலும் கூட தமிழகத்தின் ஒவ்வொரு இளைஞர்களையும் மிகச்சிறந்த சான்றோர்களாக, பேச்சாளர்களாக, வல்லவர்களாக, ஆளுமை மிக்கவர்களாக ஆக்கி காட்டிய பெருமைக்குரிய ஒரு பல்கலைக்கழகம் ஔவை நடராசனார் அவர்களுக்கு இன்றைக்கு திருவுருவப் படத்தை திறந்து வைத்திருப்பது தமிழுக்கு காட்டுகிற நன்றியை சென்னை மாணவர் மன்றம் சிறப்போடு நிகழ்த்தியிருக்கிறது என்கின்ற மனநிறைவு ஏற்படுகிறது. அந்த வகையிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இளவல் அருள் அவர்களை பாராட்டி மகிழ்கின்றேன். வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம் என்று வள்ளலார் குறிப்பிடுவார். அந்த திருக்கூட்டம் எங்கே என்றால் அதை தேட வேண்டும். ஆனால் நம் கண்முன் சாட்சியாக இருப்பது உறைவேந்தர் நம்முடைய துரைசாமி பெரியார்.
அடுத்து சொல்வேந்தர் ஔவை நடராசனார், இன்றைக்கு செயல்வேந்தர் இளவல் அருள் அவர்கள் என்று இப்படி இருக்கிற நிலைகளை எல்லாம் எண்ணி பார்க்கிற போது வாழையடை வாழை என தமிழ் தழைக்கும் என்ற நம்பிக்கைக்கு இவர்களெல்லாம் சான்றாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருமிகு அருள் அவர்களையும் நான் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய நிகழ்விலே பெருமைக்குரிய இந்த மாணவர் மன்றத்தினுடைய சிறப்புகளை ஒரு சிலவற்றை மலரும் நினைவுகளாக ஆக்கிக் கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் இந்த மாணவர் மன்றத்தினுடைய பெருமையை அல்லது அதனுடைய அறிமுகத்தை அறியாதவர்கள் இந்த 60 ஆண்டுகளிலே தமிழ்கூர் நல்லுலகமாக இருக்கிற இந்த தமிழ்நாட்டிலே யாரெல்லாம் பள்ளி படிப்பை தொட்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு மன்றம் என்றால் அதுதான் சென்னை மாணவர் மன்றம். இன்றைக்கு ஒரு ஆண்டிலே 10ஆம் வகுப்பு எழுதுகிறவர்கள், 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகிறவர்கள், இவர்கள் 10 லட்சம், 12 லட்சம், 15 லட்சம் என்று இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு ஆண்டும் 60 ஆண்டுகளாக படித்து வந்திருக்கிற அந்த மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது கொஞ்சம் கூடியிருக்கலாம், அப்பொழுது குறைவாக இருக்கலாம். இவற்றை எல்லாம் எண்ணி பார்க்கிற போது கோடிக்கணக்கான இளம் தமிழ் நெஞ்சங்களை தொட்ட ஒரே மன்றம் மாணவர் மன்றம் மட்டும்தான் என்கின்ற முடிவுக்கு வர வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். அதை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை அறியாதவர்கள் யாரும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நீதியரசர் அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த பள்ளி தேர்விலே முதலாவதாக சந்திக்கிற ஒரு தேர்வு பொது தேர்வு மாணவர் மன்றம் நடத்துகிற தேர்வு தான். பொது தேர்வு என்றால் எப்படி இருக்கும் என்ற ஒரு கலக்கம், பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்கி வெற்றி வீரர்களாக அந்த பொது தேர்வு களத்திற்கு தயார்படுத்துகிற ஒரு நல்ல பணியை, உளவியல் சார்ந்த ஒரு நல்ல பணியை மாணவர் மன்றம் தொடர்ந்து நிகழ்த்தி வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஆற்றல் பெற்ற சில மாணவர்கள் பரிசு பெறுவார்கள், போட்டிகளிலே பங்கேற்று வெற்றி பெறுவார்கள், அவர்களுக்கு சான்றிதழ் கிடைக்கும். ஆனால் 40 பேர் ஒரு வகுப்பிலே படிக்கிறார்கள் என்றால் அந்த 40வது மாணவருக்கும் அந்த ஒரு சான்றிதழ் கிடைக்குமா? யார் கொடுப்பார்கள் என்றால் இதோ நாங்கள் இருக்கிறோம், மாணவர் மன்றம் கொடுத்தது அந்த சான்றிதழை. தேர்வு எழுதியவர்கள், அதிலே தமிழிலே வெற்றி பெற்றவர்கள் என்று இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சான்றிதழை வழங்கிய பெருமை தமிழ் மன்றத்திற்கு, மாணவர் மன்றத்திற்கு உரியது என்று நாம் பார்க்கின்றோம். அதிலேயும் அந்த காலத்தில் முதல் ஒரு மாணவன் சான்றிதழ் என்று பெறுவதே அந்த நம்ம மாணவர் மன்ற சான்றிதழ் தான். பல வீடுகளிலே மாணவர் மன்ற தேர்வினுடைய சான்றிதழை ஃபோட்டோ பிரேம் போட்டு மாற்றி வைத்திருக்கிற காட்சிகளை எல்லாம் எங்கள் தலைமுறையிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு நீக்கமர இல்லந்தோறும் இன்னைக்கு தொலைக்காட்சி இருக்குது, அன்றைக்கு இல்லந்தோறும் சென்று பெற்றோர்களையும் தொட்ட ஒரு செய்தியாக இந்த மாணவர் மன்றம் திகழ்ந்தது. தன்னுடைய பிள்ளை முதல்ல தேர்வு எழுதி ஒரு சான்றிதழை பெறுகிறான் என்றால் பெற்றோருக்கு பெரிய இன்பம். ஆகவே அதன் வாயிலாக அவர்களும் அறிந்திருந்த மன்றமாக இது அமைந்திருக்கிறது என்ற ஒரு நீண்ட நெடிய வரலாற்றை நாம் இங்கே பார்க்கின்றோம். நம்முடைய மகாகவி பாரதி அவர்கள் சொல்லுகிற போது, அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று கல்வியை அவர் சொல்கின்றார். அதோ அந்த கல்வியை சொன்ன பாரதியார் ஒரு சொற்கேளீர் சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர், பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், புத்தம்புதிய நூல்கள் பலவற்றை இயற்றல் வேண்டும் என்றெல்லாம் கட்டளையிடுகின்றார். அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு செயல்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு தமிழ் நிறுவனம் என்றால் அது மாணவர் மன்றம். பாரதியாருடைய காலம் 1921 நிறைவு பெறுகிறது.
பாரதியார் சொன்ன அந்த தமிழ் ஆணைகளை செயல்படுத்துவதற்கு ஒரு செயற்களமாக தன்னை அமைத்து கொண்டு 1931 கால் கொண்ட இந்த மாணவர் மன்றம் சிறப்பாக அந்த பணிகளை செய்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் அனைவரையும் அழைத்து ஒரு சொல் கேளீர் என்று சொல்வதற்குத்தான் இன்று 93வது ஆண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆக அத்தகைய பணியை சிறப்போடு செய்து கொண்டிருக்கிற நம்முடைய மாணவர் மன்றம் பெருமைக்குரியது, பாராட்டுதற்குரியது. புது புது நூல்களை பதிப்பிக்க வேண்டும் என்று பாரதி சொன்னார். அந்த கட்டளையை ஏற்றுதான் மயிலை சிவமுத்து ஐயா அவர்களுடைய திருக்குறள் தொடங்கி பல நூல்களையும் தொடர்ந்து வெளியிட்டு வருகிற பணியை, ஒரு நல்ல பணியை நம்முடைய மாணவர் மன்றம் தொடர்ந்து நிகழ்த்தி வருவதை நம்மால் அறிய முடிகிறது. இந்த நேரத்தில் இத்தகைய ஒரு மன்றத்தை அமைக்க வேண்டும் என்று கருதிய அந்த பெரிய உள்ளங்கள், ஒரு அன்னையினுடைய உள்ளத்திலே இது அரும்பி இருக்கிறது. அந்த அன்னையினுடைய உள்ளத்திலே அரும்பிய உணர்வு என்பதனால்தான் இது தொடர்ந்து செழித்து ஓங்கி தழைத்து கொண்டே இருக்கிறது. அந்த அன்னை தான் டாக்டர் தருமாம்பாள் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாட்டி. சரஸ்வதி என்கிற தன்னுடைய இயற்பெயரை தருமாம்பாளாக மாற்றி இன்றைக்கு பேரோடும் புகழோடும் விளங்குகின்ற நம் மாணவர் மன்றத்தினுடைய நிறுவன சிந்தனையாளர் பெருமாட்டி அவர்கள். அவருக்கு எப்படி இத்தகைய சிந்தனை மலர்ச்சி வந்தது என்று பார்த்தால், தமிழகத்தில் எங்கோ பிறக்கிற அவர் சென்னையிலே குடியேறுகிறார். ராயப்பேட்டை பகுதியிலே வந்து வாழ்கிறார். தமிழ்த்தன்றல் திருவிக்காவோடு நெருங்கி பழகுகிற வாய்ப்பு ஏற்படுகிறது. அவருடைய அடியொற்றி தன்னுடைய சிந்தனையில் அமைத்துக் கொள்கிறார். விளைவு இந்த மாணவர் மன்றமாக அரும்பியிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இப்படி அதே போல பேராசிரியர் மயிலை சிவமுத்து அவர்கள் ஆழ்ந்த தமிழ் பற்றாளர். ஐயா அவர்கள் சொன்னது போல உயர்நீதிமன்றத்திலே கோக்கிற பணியை தொடங்கியவர் இன்றைக்கு தமிழகத்து இளம் உள்ளங்களையெல்லாம் ஒன்றாக கோர்த்து அமைக்கிற ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த காலத்தில் கம்பாசிடர் என்று சொல்லக்கூடிய அச்சுக்கோக்குகிற தொழில் செய்தவர்களெல்லாம் பெரிய ஆளுமைகளாக உயர்ந்திருக்கிறார்கள். சிலம்பு செல்வர் மாப்போசி ஐயா அவர்கள் கோக்கிற ஒரு தொழிலாளியாக வாழ்க்கையை தொடங்கியவர். ஆக இப்படியெல்லாம் நாம் பார்க்கிற போது அடித்தட்டு நிலையிலிருந்து தன் வாழ்க்கையை தொடங்கியவர்கள் தமிழ் வாயிலாக அவர்கள் உச்சம் தொட வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் எண்ணி பார்க்கிற போது உண்மையிலேயே அந்த தியாக நெஞ்சங்களை வணங்குகிற, வாழ்த்துகிற, நன்றி பாராட்டுகிற திருநாளாகத்தான் இந்த ஒவ்வொரு ஆண்டும் நம் மாணவர் மன்றம் இத்தகைய விழாக்களை எடுத்து வருகிறது என்று சொன்னால் அது பொருத்தமுடையதாக இருக்கும். இந்த இனிய நிகழ்விலே இனிதாக வரவேற்புரை வழங்கிய அன்புக்குரிய என்னுடைய நண்பர் முனைவர் வி.சி. கமலக்கண்ணன் அவர்கள், சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய அலுவல் பணியாளர்களுடைய ஆளுமைமிக்க முகமாக இன்றைக்கும் ஒரு பத்திரிகை பல்கலைக்கழக முழக்கத்தை நிகழ்த்தி வருகிற அந்த தோழர் கமலக்கண்ணன் அவர்களுக்கு அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் ஆண்டறிக்கையை வழங்கிய நண்பர் முனைவர் பொன் இளங்கோவன் அவர்கள், அடுத்து நன்றி நவிழில் வழங்க இருக்கிற பக்தவச்சலம் அவர்கள், விருது பெற்றவர்களை வாழ்த்த இருக்கின்ற மன்ற துணைத் தலைவர் பெருந்தகை புலவர் தா. ராமலிங்கம் அவர்கள், விருது பெற்றவர்கள் சார்பாக ஏற்புரையை இங்கே வழங்க இருக்கின்ற திருவிக பேச்சு பயிலரங்கத்தினுடைய நிறுவனர் முனைவர் ப. தாமோதரன் அவர்கள் ஆக இவர்கள் உள்ளிட்ட பலரையும் நான் வணங்கி மகிழ்கின்றேன். புலவர் சீனி சோமசுந்தரம், அதே போல் இந்த விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய செந்தமிழ்ச்செம்மல் விஜயலட்சுமி, ஆசிரியமணி சந்திரா, தமிழ்சீர் பரவுவார் புலவர் பொன்னம்பலம், இலக்கிய செம்மல் விருது பெற்றிருக்கிற எங்கள் மாநில கல்லூரியிலே முனைவர் பட்டத்தை முதிர்ந்த வயதிலே பெற்ற நல்லாசிரியர் முனைவர் சோ. கருப்புசாமி உள்ளிட்ட இவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சிகளை எல்லாம் இங்கே தொகுத்து சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கிற
துணைத் தலைவர் தாக்கு திவாகரன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பை உரியதாக்குகின்றேன். இது மன்றம் என்றால் தனி ஒருவர் அல்ல, எல்லோரும் சேருகிற போது தான் அது மன்றமாகிறது, சங்கம் ஆகிறது. சங்கமிக்கிற போது தான் சங்கமாகிறது. ஒத்த உணர்வுடையவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஓராண்டல்ல ஈராண்டல்ல 93 ஆண்டுகள் இதை நடத்தி வருகிறார்கள் என்றால் யாருக்கு எதற்கு வாய்க்கும் இத்தகைய பேர்? எத்தனையோ மன்றங்கள் தொடங்கப்படும், அதோட தொடக்க விழாவோடு முடிஞ்சிடும். ஆனால் ஒரு நூற்றாண்டை எட்டுகிற அளவுக்கு அதை இட்டு வந்திருக்கிற கடமையை செய்திருக்கிற இந்த நம்முடைய மாணவர் மன்றம் உண்மையிலேயே பாராட்டுதற்குரியது. இதனுடைய நிறுவன தலைவராக இருந்த திருமிகு தண்டை பார்த்தன் சம்பந்தன் அவர்களை இன்றைக்கு நாம் நினைவு கொள்கின்றோம். அதேபோல் நிறுவன செயலாளர் ஒரு தும்பியைப் போல தன் வாழ்க்கை முழுவதிலேயும் தமிழ் தொண்டாற்றிய திரு சிறுவை மோகனசுந்தரம் அவர்களை இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக 1970ஆம் ஆண்டிலே தன்னுடைய ஆட்சிக்குழு பொறுப்பை இணைச் செயலாளராக என்ற பொறுப்பு அமைக்கப்பட்ட போது அதை முதலாக ஏற்றுக்கொண்ட இன்றைய தலைவர் புலவர் பாக்கி பொன்னுசாமி ஐயா அவர்கள் அன்று தொடங்கி இன்று வரையிலே தொடர்ந்து கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆட்சிக்குழுவிலே பொறுப்பேற்று வருகின்றார். 3 தலைமுறையை கடந்திருக்கக்கூடிய நம்முடைய மாணவர் மன்றத்தில் ஒரு தலைமுறையாக தலைவராக விளங்கி கொண்டிருக்கிற பெருமைக்குரியவர் இந்த இளைஞர், 94 வயது இளைஞர் நம்முடைய பெரியவர் அவர்கள் என்றெல்லாம் எண்ணி பார்க்கிற போது இந்த தமிழ் உணர்வு என்பது எவ்வளவு அதாவது தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழங்கள் தமிழங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு அமுதென்று பேர் என்று சொன்னார்களே பொன்னுசாமி ஐயா அவர்கள் இன்றைக்கு அந்த அமுத தமிழை மாந்தி வாழ்ந்து கொண்டிருப்பதனால்தான் இன்றைக்கு 94 வயதிலேயும் தலைவராக அவர் வீற்றிருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இத்தகைய இந்த செய்திகளை எல்லாம் எண்ணி பார்க்கிற போது தமிழ் மாணவர் மன்றம் உள்ளிட்ட அமைப்புகளாலே இந்த தமிழ் நெடிது வாழும் என்கின்ற நம்பிக்கை உருவாகி இருக்கிறது. நல்ல பல அரும்பணிகளை எல்லாம் மாற்றி வருகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய இயக்குனர் அருள் அவர்கள் சொன்னார்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு புதிய அற்புதமான திட்டத்தை அறிவித்திருக்கிறார். மாணவருடைய திறனறி தேர்வு நடத்தி அதன் வாயிலாக அவருடைய ஆற்றலை பெருக்குவது, எல்லா நிலைகளிலேயும் அவர்கள் வல்லவர்களாக ஆக்குவது. அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், இளைஞர்களாலே இந்த உலகம் இந்தியா வல்லமை பெறும் என்றார் 2020 என்ற அந்த இலக்கு நோக்கி. ஆனால் அத்தகைய வல்லமையை பெறுவதற்கு இந்திய இளைஞர்கள் எல்லாம் வல்லமையுடையவர்களாகவும் ஆக வேண்டும் என்று அவர் கனவு கண்டார். அந்த கனவை நிறைவேற்றுகிற வகையிலே இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அது பெருமிதத்தோடு பாராட்டுதற்குரியது. ஆனால் இந்த பணியை 50 ஆண்டுகளுக்கு 60 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மாணவர் மன்றம் மாணவ செல்வங்கள் மத்தியிலே அமைதியாக ஒரு அமைதி புரட்சியாக திறனறி தேர்வுகளை நடத்தி சாதனைகளை புரிந்து வந்திருக்கிறது என்று எண்ணி பார்க்கிற போது உண்மையிலேயே பாராட்டத்தக்கதாக இருக்கிறது. அதே போல் பெருந்தலைவர் காமராஜர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், முத்தமிழறிஞர் கலைஞர், அடுத்து வந்தவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறவர்கள், இவர்களெல்லாம் இந்த மதிய உணவு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள் என்றால் ஒரு தனி அமைப்பாக மாணவர் மன்றம் தான் நடத்துகிற தொடக்கப்பள்ளி, மாணவர் மன்ற தொடக்கப்பள்ளி, மாணவர் மன்றம் சார்பான டாக்டர் தர்மாம்பாள் நடுநிலைப்பள்ளி, இவற்றிலே படிக்கக்கூடிய ஏழை எளிய குழந்தைகளுக்கு தினமும் முழு சாப்பாட்டை பன்னெடுங்காலமாக அளித்து வருகிற அறத்தை செய்து வருகிறார்கள். ஆக தனக்குத்தானே எவ்வளவு சுமைகளை வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்ளுகிற அந்த இயல்பு மாணவர் மன்றத்தினுடைய பண்பாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆக இத்தகைய பெருமைகள் பலவற்றையும் அதாவது செயற்கரிய செய்கிற பல பணிகளை மாணவர் மன்றம் தொடர்ந்து ஆற்றி வருகிறது. இத்தகைய பணிகள் மேன்மேலும் சிறக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு தக்க வகையிலே சட்ட ஆலோசகராக இருந்து வழிநடத்துகிறவர் என்னுடைய உற்ற தோழர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கவிஞர் K.N. பாண்டியன் அவர்கள். பச்சையப்பன் படிக்கட்டும் பைந்தமிழ் பாடும் பச்சையப்பன் கல்லூரியிலே நாங்கள் இணைந்து படித்தவர்கள். இன்றைக்கும் வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம் நண்பர்களாக என்கின்ற அந்த அடிப்படை பார்க்கிற போது எங்களையெல்லாம் இணைக்கிற சக்தியாக இருப்பது தமிழ்தான் 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 என்று சொல்லி அத்தகைய தமிழை இளைய செல்வங்களுடைய உள்ளத்திலே
வித்தூன்றுகிற அறப்பணியை பன்னெடுங்காலமாக ஆற்றி வருகிற சென்னை மாணவர் மன்றத்தை மனதார வாழ்த்தி மகிழ்கின்றேன். இதனுடைய பணி என்றைக்கும் தொடர வேண்டும். இளைஞர்கள் பலரையும் அரவணைத்து செல்லுகிற வீறு நடை பயில்கிற ஒரு மன்றமாக இது எதிர்காலத்திலே தழைக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். தோழமையால் இணைந்து தமிழாய் மலர்வோம், தோழமையால் இணைந்து தமிழாய் மலர்வோம். நன்றி, வணக்கம், வாழ்த்து மகரந்தங்கள். பாவத்தின் நன்மை கருதி நிறுவனத்திற்கு ஆண்டுகளுக்கு ஒருவரை தேர்வு செய்து அவரை இழப்பதாக நடத்தியிருக்கின்றோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம். இந்த மதுரைமிக்க மாணவர் மன்றம் 93வது ஆண்டு விழாவிலே நம்முடைய மாண்புமை நீதியரசர் அவர்கள் அற்புத தமிழிலே ஆக்கமிகு சொல்லாற்றி தமிழ் உணர்வினை, நம்மிடம் இருக்கின்ற தமிழ் உணர்வை மீண்டும் அதற்கு ஒரு உந்து சக்தி தந்து அமர்ந்திருக்கிறார். ஐயா, எங்களுடைய மாண்புமை நீதியரசர் இரா சேஷ்குமார் ஐயா அவர்களை வணங்குகிறோம். மாண்புமை சிறப்புடைய நம்முடைய அவை நடராசனார் அவர்களின் திருமகனார் அவை அருள் ஐயா. அவை நடராசன் ஐயா ஒரு முறை ஒரு விழாவிலே, சிறப்பு விழாவிலே சந்திக்க நேர்ந்த பொழுது அவர் எல்லோரையும் பாராட்டக்கூடியவர் என்பதற்கான ஒரு சான்று. திருக்குறளை பற்றி ஒரு தலைப்பிலே பேசி அமர்ந்த பொழுது, அவர் பேச எழுந்த பொழுது எல்லோரையும் பாராட்டுவார். அது அவருடைய பண்பு. அவர் அழகாக சொன்னார், தம்பி, நீ என்னை படித்தாயா, எண்ணி குறளை படித்தாயா என்று ஒரு அழகான ஒரு வாசகத்தை நுணுக்கென்று சொல்வார். அதான் ஒரு அழகு. அதாவது எவ்வளோ பேசுகிறோன்றது இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, காலத்தின் சுருக்கம் கருதி சுருக்கமாக பேசுங்கள்னு. அது ரொம்ப நல்ல வார்த்தை. வள்ளுவரும் சொல்லுவார், பல சொல்ல காமொருவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றார். 649வது குறள் 65வது. நான் வழக்கறிஞர் தொழில் செய்வதால் இந்த எண்களை எல்லாம் ஐபிசி என்பது போல் ஞாபகம் வைத்து கொண்டு இருக்கிறேனா அப்படின்னா, நான் சட்டக்கல்லூரி லா காலேஜில் தான் படித்தேன். நான் படித்த காலம் 89-92. அப்போ படிக்கும் பொழுது அப்போல்லாம் எக்ஸாம் எழுதி தான் வச்சோம். அப்போ பிரசிடென்ட் ரூல். அப்போ இந்த மார்க் வச்சு கொடுக்கல, எக்ஸாம் காமன் எக்ஸாம் வச்சு தேர்ந்தெடுத்தாங்க. அப்பொழுது படித்தேன். அப்பொழுது படிக்கும் பொழுதே திருக்குறளையும் இணைத்து படித்த பொழுது இந்த எண்ணம் வந்தது, ஏன் எண்களை சொல்லி மக்களுக்கு ஒரு வசதியாக அதை குறளை தரக்கூடாது. அது அப்படியே விளையாட்டாக படித்தது. ஆழு மன்னத்து ஆசை இன்றுள்ளதே அதன் பயன் நாளை விளைந்திடும், மாய்ந்திடாத நிறைந்த விருப்பமே கதிகள் யாவும் தரும்னு மகாகவி சொல்வார். ஆழு நெஞ்சத்து ஆசை என்றிருந்தால் அதன் பயன் நாளை விளைந்திடும். திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நல்ல முயற்சி. நான் என்ன சொல்கிறேன், தமிழகத்திலே இது ஒரு நூலாக, ஒரு கட்டாய பாட நூலாக வர வேண்டும் என்று அவை அருள் ஐயா இருக்கும் பொழுது நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, திருக்குறளே வழி. ஜஸ்டிஸ் மகாதேவன் ஐயா ஒரு அருமையான தீர்ப்பை தந்திருக்கிறார். 2016 இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. அதில் அவர் கட்டாய பாடமாக்குவதற்காக ராஜேந்திரன் என்பவர் இந்த வழக்கை அவர் தொடுத்திருந்த பொழுது அதற்குண்டான தீர்ப்பை, ரிட் பெட்டிஷன் இஸ் அலவுட் கொடுத்து அதற்குண்டான தீர்ப்பை தந்திருக்கிறார். ஏன் படிக்க வேண்டும்? ஏன்னா இதை நம்ம நினச்சி வச்சுக்கணுங்க. அதாவதுங்க, இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க. இப்போ தேர்வு நேரம், இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டு தேர்வில் தோல்வி, தற்கொலை செய்து கொண்டார். நீட்டு தேர்வில் தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற பயத்தில் தற்கொலை செய்து கொண்டார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தற்கொலை செய்து கொண்டார். காதலில் தோல்வி, தற்கொலை செய்து கொண்டார். தகப்பன் செல்போனை பிடுங்கியதால் தற்கொலை செய்து கொண்டார். என்னையா எங்கே பார்த்தாலும் தற்கொலைன்னா, அப்போ நம்ம கல்வியில் நம்ம என்ன தர வேண்டும் என்றால், வெறும் கல்வியை மட்டுமல்ல, தன்னம்பிக்கை தரக்கூடிய கல்வியை தர வேண்டும். இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. டு எஜுகேட் அ மேன் இன் மைண்ட்ஸ், நாட் இன் மாரல், is to educate a means in society. தியோடர் ரூஸ்வெல்ட் என்ற அறிஞர், சிந்தனையாளன் சொன்னான், ஒரு மனிதனை பண்பால உயர்த்தாமல் வெறும் அறிவால மாத்திரம் கூர்மைப்படுத்தினால் அங்கு தீங்கை விளைவிக்கிறார். இல்லையா? அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பர். 997வது குறள் 100வது அதிகாரம். அப்போது அறம் மாதிரி அறிவு மாத்திரம் இருந்தால் பார்த்தாது, பண்பு அங்கே வேண்டும். அதை தரக்கூடிய ஒரு நூல் உலகத்திலே இருக்கிறது என்றால் அது திருக்குறளை தவிர வேறு எங்கேயும். அது மற்ற நூல் நான் கூட சொல்ல,
திருக்குறளை படிக்கும்பொழுது மனம் பண்படுகிறது. ஏன்னா நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு திறமை இருந்தாலும் சரி, மனப்பான்மை மாற்றமில்லை என்றால் எதுவுமே இல்லை. வில்லியம்சன் என்ற அறிஞன் எழுதுகிறான். என்ன சொல்கிறான்னா ரொம்ப அழகாக சொல்கிறான். அவன் எப்படி எழுதுகிறான் பாருங்கள். My greatest discovery of my generation is that human beings can alter their life by altering their attitude of mind. மனப்பான்மையை மாற்றம் தான் நம்ம கொடுக்க முடியும். நீங்கள் என்ன மறைச்சி வச்சாலும் அதை தேடி இந்த மனம் போகும். மைண்டுன்னு ஒரு அறிஞர் ஒரு புத்தகம் எழுதினான். உன் மைண்டை யோசிச்சுப்பா. இதே நம்ம வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம். 661வது குறள் 67வது அதிகாரம். அப்போ அந்த வினை திட்பம் நமக்கு ரொம்ப தேவைன்னா அதுக்கு ஒரு நூல் மாணவர்களுக்கு வேணும், மனிதர்களுக்கு வேணும். நல்ல வாழ்க்கை, நல்ல சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அது திருக்குறள் தான் நமக்கு தேவை. நான் திருக்குறள் படித்தேன். நம்ம திருக்குறள்ன்றது நம்ம நூல். நாம் அதை படிக்கும்போது பெருமையாக, எப்பா எத்தனை குறள் தெரியும், எத்தனை ஜேம்ஸ் ஹேட்லி படிச்சுன்னு அந்த காலத்தில் பெருமையாக சொல்லுவாங்க. நான் அப்பவும் திருக்குறள் புக்கை தான் கையில் வச்சுன்னு கல்லூரி, லா கல்லூரி, சட்டக்கல்லூரிக்கு போவேன். என் கையில் இருக்கும் எப்போவுமே அது. ஏன்னா ஞாபகம் வரும்போது அந்த எண்களை பார்த்துக்கிறதுக்காக வச்சுட்டு இருந்தது. இப்போவும் ஞாபகம் வரும்போது மனசில் சொல்லி ரீகேப்சுலேஷன் நம்ம பண்ணிக்கிறோம். அது வேறு. ஏன்னா மனித மனம் அபார சக்தி உடையது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ஆற்றல் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு புத்தாக்கம், ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு யூனிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு புது அவர்களுக்குள்ள ஒரு தனித்துவம் இருக்கிறது. இதை மலரச் செய்தாலே போதும், நமக்கு வேறு தீங்கு வேற வேண்டாம். இப்போ ஏன்னா திருக்குறளில் நம்ம ஏன் இந்த நூலை கட்டாய பாடமாக்கணும்னு அன்றைக்கி ஜஸ்டிஸ் மகாதேவன் அதில் தீர்ப்பில் கொடுக்கும்போது படித்து பார்த்தா தெரியும். ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு அந்த நூலினுடைய அந்த தன்மைகள். ஏன் மனம் பண்படணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாத்துலேயும் ஒரு ரியாக்டிவாக இருக்காங்க. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள பசங்களே ஒன்று சொன்னால் எனக்கு தெரியும், அப்படிதான், அப்படிதான், இப்படி தான், உனக்கு என்ன தெரியும், இந்த பிக் பாஸ் ஸ்டைலில் பதில் சொல்கிறாங்க. நாம் கேட்குற கேள்வியை நமக்கே திருப்பி கேட்குறாங்க. அப்போ நம்மளால் பதில் சொல்ல முடியாமல் போயிடுது. அப்போ என்ன வேணும், சொல்லாக்க வேணும், பசங்கிட்ட பேச தெரியணும். வள்ளுவர் சொல்றார், விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின். 648வது குறள் 65வது அதிகாரம். நீ அழகாக இணக்கமாக நயம்பட கோஜென்சி இன் கம்யூனிகேஷன் வாங்க. எங்கள் சட்டத்துறையில் ஒரு கவுண்டர் எழுதும்போது அதை எப்படி நம்ம கவுண்டர் பண்ணுறோன்றதுக்கு வி ஹாவ் அவர் ஓன் ஐடியாலஜிஸ். எப்படி கவுண்டர் பண்ணணும், விட்டுறக்கூடாது எதையுமே. விட்டால் சைலன்ஸ் அமௌண்ட்ஸ் டு அக்செப்டன்ஸ். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கீன் இன் கெட்டிங் இட். அது ஒருத்தர் அழகாக சொன்னால் அந்த மாதிரி இந்த விரைந்து தொழில் கேட்கும் என்ற இந்த சொல் பயன்படும். நான் நீதிமன்றத்தில் கூட சொன்னேன், ஃபேமிலி கோர்ட்ஸில் நிறைய இன்றைக்கி பொங்கி வழியுது. எப்போ பார்த்தாலும் கும்பல் தான். எங்கே உள்ளே நாங்களே போக முடியாது. சார் கொஞ்சம் வழி விடுங்கன்னா என்ன ஆனுவோம். இப்போ கேஸு பாருங்க, உங்க என்ன நம்பரு பிரஜை கேட்டது 64, எந்த 34. நான் வக்கீல்பா இருக்கட்டும், நான் முன்னாடி கூப்பிட்டுருவாங்க, நான் நிற்கிறேன். அந்த அளவு கூட்டம் பெருகி நிற்கிறது. அப்போது வள்ளுவர்கிட்ட கேட்கும்போது ரொம்ப அழகாக சொன்னார், கணவன் மனைவி வாழ்க்கைக்கு இந்த குறளை வச்சுக்கலாம். 1109 ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன் எழுதுவார். கணவன் மனைவின்னா 2 பேருக்கும் ஊடல் இருக்கணும். அது எப்படின்னா உணர்ந்து உட்காந்து பேசி தீர்த்துக்கும். அடுத்தது திருப்பி அவங்களுக்குள்ள சந்தோஷமாக வெளியே போயிட்டு வந்துருங்க, முடிஞ்சு போச்சுனார். எவ்வளோ அழகான சுலபமான தீர்வு. இதுக்கு நம்ம என்ன பண்ணாலும் கவுன்சிலிங் கொடுக்குறோம். கவுன்சிலிங்கை அதை தான் திருப்பி கேட்குறோம். திருப்பி கேட்டாலும் 2 பேருக்கு பிரச்சனை தான் வருது. இவங்க பிரச்சனை இவங்களே முடிச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக போச்சு. சண்டை வந்ததுன்னா 2 பேரும் ஒரு ரூமில் தள்ளி பூட்டிடுங்க, வெளியே வரும்போது கை கோத்துன்னு வருவாங்க. நாம் இடையில போனால் பிரச்சனை வரும். இதெல்லாம் திருக்குறள். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நம்ம திருக்குறள் நாம் பேசுகிறோம், செயலாக்குகிறோமா என்பது ஒரு பெரிய கேள்வி. சொல்லுதல் யாக்கு வெளியே அறியவும் சொல்லிய வர்ணம் செயல். 664. அதை சொல்லாகும் பொழுது முடியாதா, முடியும், எல்லாராலையும் எல்லாம் முடியும். அப்போ இந்த தன்னம்பிக்கை கூடும் ஒரு உளவியல் நூலாகவே திருக்குறள் இருக்கிறது. இதை பாடங்களில் கட்டாய பாடமாக மாணவர்களை படிக்க அதுக்கு உண்டான தமிழிலே தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களாக இருக்கணும். ஏன்னா இது சொல்லும் நயம் இருக்கு இல்லையா, சொல்லும் அழகு இருக்கிறது இல்லையா, சொல்லும் நுட்பம் இருக்கிறது இல்லையா. அவன் கேட்கணும்னு தோணணும், உள் வாங்கணும், உள்ள போய் இறங்கணும். இன்கிரைன் இன்டு த சென்சஸ். அப்போ அந்த சென்சஸை இன்க்ளைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், சொல்லும் அழகு, சொல்லும் அந்த நுட்பம் நமக்கு தெரிய வேண்டும். விரைந்து தொழில் கேட்கும் வகையிலே சொல்லக்கூடிய ஆற்றல். நேரம் குறைவாக இருக்கிறது. கூத்துறார் பாவம், அவர் கடமை. எங்கள் கமலக்கண்ணன் ஐயா தான் எங்களை அழைத்தார் திருவிக அரங்கங்களில். எங்களுடைய அரங்கத்தில் அவரும் ஒரு நண்பர். அதனால் ஐயா திவாகரன் ஐயா அழகான ஒரு இணைப்புரை. அவர் ஒரு அழகான ஒரு பொறியாளராக இருந்து தமிழிலே அவர் அப்படியே நுண்பட தமிழை பேசுகிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய ஐயா எல்லாருக்கும் அவரோட வயசை சொன்னாங்க. இந்த வயசை யாரையும் சொல்லாதீங்கன்னு நான். ஏஜ்லெஸ் பாடி அண்ட் டைம்லெஸ் மைண்டுன்னு நம்ம தீபக் சோப்ரா ஒரு அழகான புத்தகம் எழுதினான்.
ஹிகின்பாதம்ஸில் உன் வயசே சொல்லாத. யாராவது கேட்டால் என்ன, இப்போ உனக்கு 60 வயசு ஆச்சா ரிட்டையர் ஆக போகிறேன்னு சொல்லு, 70 வயசு ஆச்சா ரிட்டையர் ஆகி 10 வருஷம்னு சொல்லு, 80 வயசு ஆச்சா ரிட்டையர் ஆகி 20 வருஷம் ஆச்சுன்னு சொல்லு. கட்சி வரைக்கும் வயசையே சொல்லாத. ஏன்னா நாம் we are not useless, we are useless. நான் ஒரு அறிஞன். வாழ்க்கை என்பதை பயன்படுத்திக் கொள்வது. எவ்வளோ காலம் வாழ்ந்தேன், இட்ஸ் நாட் ஹவு மெனி இயர்ஸ் யூ லிவ், பட் வாட் யூ டிட் ஃபார் இட். அவர் சாதாரண மனிதர் அல்ல. அவர் இனி நான் 94 சொல்ல மாட்டேன். அவர் ரிட்டையர் ஆகி 34 வருஷம் ஆச்சு கூட்டிக்கும். ஏன்னா என் வயசை சொல்லி அதை சொல்லி அந்த எனர்ஜி பாருங்கள், ஒரு மனிதனுடைய எனர்ஜின்வாங்க இல்லையா, அந்த லெவல் ஆஃப் எனர்ஜி ஆறான்லாம் சொல்கிறோம். நம்ம இதெல்லாம் பேசும் நிலை, அவர்கள் செயல்படும் நிலையிலே நாம் கண்டுகொள்ளலாம். பெருசாலாம் நம்ம ஒன்றுமே பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இன்றைக்கி என்னுடன் சேர்ந்து விருது பெற்றிருக்கின்ற எங்களுடைய மிகப்பெரிய சான்றோர்கள் ஒவ்வொருவருமே, அவங்களாம் சாதாரண மக்கள் அல்ல. அருமைக்குரிய விஜயலட்சுமி மேடம் புலவர் அவர்கள், எங்களுடைய மேடம் செல்வி சந்திரா மேடம் அவர்கள், பொன்னம்பலம் ஐயா அவர்கள் மற்றும் கருப்பசாமி ஐயா அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு தமிழின் உருவங்களாக அவரவர் துறையிலே மிகப்பெரிய ஆற்றல் வித்தகர்களாக அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள். அவருடன் சேர்ந்து நான் விருது பெறுவது என்பது எனக்குத்தான் மகிழ்ச்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை கூட யாரும் வயசு கேட்காதீங்க, நான் சொல்லவே மாட்டேன். கட்சி வரைக்கும் சொல்லவே மாட்டேன், நீங்களாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வயசு சொல்கிறதுன்றது எனக்கு அது உடன்பாடு இல்லை. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா. இவர் 100 வயதில் 103 வயசுங்க, ஒரு மேரத்தான் ஓடி முடிக்கிறாங்க. அவன் மேரத்தான் என்ன நினச்சிங்க, மேரத்தான் என்ன அதை முடிச்சு ஒரு நிமிஷம் சார், மேரத்தான்னா என்ன நினச்சிங்க, 42 கிலோமீட்டர் 390 மீட்டர். எவ்வளோ வயசுலங்க, 103 வயசில் ஓடி முடிச்சோன்னா அவர் கேட்குறாங்க, எந்த வயசுலங்க நீங்கள் ஆரம்பிச்சிங்க? ஐ ஸ்டார்டட் மை ரன்னிங் கெரியர் அட் த ஏஜ் ஆஃப் 72. நான் இருந்தால் 72 வயசில் தான் நான் ஓடவே ஆரம்பித்தேன். நம்ம 72 வயசில் முடிஞ்சே போயிடும். நடக்க முடியல, முட்டி போகுது, கால் போகுது, கை போகுது. இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தை கையாறா கொள்ளாதான் மேல். 627வது குறள் 63வது அதிகாரம் இடுக்க நடியாம். இதை எழுதி வீட்டில் வச்சுட்டா உடம்பு வலி கை வலி வரும்போது இந்த குறளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு மந்திரம் துன்பம் போது 623 சொல்லணும். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இதெல்லாம் மந்திரம், வள்ளுவர் சொன்ன மந்திரம். இதெல்லாம் நம்ம சொன்னாலே உடம்பு நல்லா ஆகிடும். ஸோ நேரம் கருதி நான் நிறைவு செய்கின்றேன். வள்ளுவ நெறி வையக நெறியானால், வள்ளுவர் நெறி வையக நெறியானால் வீடுகளுக்கு இடையே இருக்கும் சுவர்கள் இடிபடும், நாடுகளுக்கு இடையே இருக்கும் எல்லை கோடுகள் மறையும், உலகம் ஒன்றாக, மானிட ஜாதி ஒரு ஜாதியாக உருவெடுக்கும், எங்கும் பொதுமை நிலவும், எல்லோரும் வாழ்வர்னு தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சொன்ன ஒரு அற்புதமான வாசகம். இதை நினைவில் கொண்டு திருவிக்கா அரங்கத்தில் இருந்து நாங்கள் திருவிக்கா பேச்சு பயிலரங்கம்னு பூங்காக்கள்லாம் இலவயமாக வாங்க பேசலான்னு கூப்பிட்டு, வாங்க சாப்பிட்லான்னு கேள்விப்பட்டுக்கிறீங்க. நாங்கள் வாங்க பேசலான்னு 21 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அந்த நூல்களையும் ஐயா அவர்களுக்கும் நம்மளுடைய அருள் ஐயா அவர்களுக்கும் இதை நான் முன்பாக தர இருக்கின்றேன். திருக்குறள் கூறும் சட்டம்னு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் நான் பண்ண ஆராய்ச்சி, சட்டத்தையும் குறளையும் இணைத்து ஐயா நான் இன்னொன்று கொண்டு வரல. ஐயாவுக்கு அப்புறமா கமலக்கண்ணன் சார் மூலமாக கொடுத்து அனுப்புகிறேன். எனக்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி. திருவிக்கா அரங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், இந்த நிர்வாகிகள், இந்த அரங்கத்தின் நிர்வாகிகள், மாணவர் மன்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, हिमाचल यमुना गंगा उज्जल जल सितरंगा, शुभ नामे जागे जब से आशीष मांगे, जागे जब जया जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता।
வணக்கம்.